ஓகே, ரெக்கார்டிங்கும் போட்டேன் ப்ரோ. நல்ல வேலை ஞாபகப்படுத்துங்க. ஓகே ப்ரோ, இன்றைக்கி வந்து கிளாஸ் எப்படி போகும் அப்படின்னா, ரொம்ப பேசிக் லெவலில் இருந்து தான் ப்ரோ போகும். இல்லை உங்களுக்கு பேசிக்ஸ்லாம் தெரியும் அப்படின்னா இந்த கிளாஸை தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் ப்ரோ. ப்ரோ அடிக்கடி ஹேண்ட்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இன்னொரு 1 மினிட். ப்ரோ மனோ ப்ரோ, உங்கள் வீடியோவை ஆஃப் பண்ணிக்கோங்க. ப்ரோ எல்லாரும் பிகினர் தானே ப்ரோ? ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே. ஏன்னா இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பிகினர்ஸ்க்காக போகும். இல்லை உங்களுக்கு பிகினிங், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா இந்த கிளாஸை தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பேசிக்ஸ்லாம் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாஸு சரி எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி போகும். அதனால் நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். இன்டர்மீடியேட் ப்ரோ, இன்டர்மீடியேட்டாக இருந்தால் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பேசிக்காக தான் போகும். ஓகே ப்ரோ. ப்ரோ சின்ன டவுட் ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ இது இப்போ எப்படி வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் குறிப்பிட்டா இல்லை சாட் வச்சு சொல்லி தருவீங்களா ப்ரோ இப்போ? ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறாருங்க. ஓகே. ஓகே ப்ரோ. ப்ரோ ரெக்கார்ட் எடுத்துனானே? ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதான்னு பாருங்க. இல்லை ப்ரோ. ஸ்க்ரீன் தரலீங்களா? தெரியல ப்ரோ. இப்போ ப்ரோ தெரியுது ப்ரோ. தெரியுது வந்துட்டு இப்போ தெரியுது ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே இல்லை ஓகே. ப்ரோ இப்போ கூட தெரியல ப்ரோ. உங்களுக்கு தெரிலனா திரும்பி வெளியே போயிட்டு திரும்பி அந்த லிங்க் வச்சு வந்துடுங்க ப்ரோ. ஓகே ஓகே. இன்றைக்கி வந்து ரொம்ப பேசிக்காக தான் ப்ரோ போகும், சரிங்களா? ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் இங்கே வந்து ரிமூவர் பண்ணிக்காதீங்க, அதாவது மறந்துடுங்க, அவ்வளோதான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதான் சொல்லிடுவேன். ஓகேவா ப்ரோ? ப்ரோ அப்பப்போ பேசுங்க, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சைலண்டாக இருங்க. இப்போ உங்கள் பக்கத்தில் நாய்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்களே உங்கள் மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் வந்து தேடி பிடிச்சி எல்லாத்தையும் மியூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே ப்ரோ. கிளாஸ் சொன்ன மாதிரி பேசிக்காக போகும். ஸோ வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் இது ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் இன்றைக்கி வாட் இஸ் ட்ரேடிங்லேருந்து ஆரம்பிக்கலாம் ப்ரோ. வாட் இஸ் ட்ரேடிங் ப்ரோ? உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஏதாவது ட்ரேடிங்கை பற்றி உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும்ல? யாரோ ஒருத்தர். ப்ரோ ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை லோ ப்ரைஸுக்கு வாங்கி ஹை ப்ரைஸுக்கு விற்கிறது, அதான் ட்ரேடிங். ஓகே ப்ரோ, கரெக்டு தான். வேறு ஏதாவது? ஒரு பிஸ்னஸ் ப்ரோ. ஒரு பிஸ்னஸ், அதாவது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரோ. அது நான் வாட் இஸ் ட்ரேடிங் தான் கேட்டேன். ப்ரோ பையிங் அண்ட் செல்லிங். ஓகே ஓகே ஓகே, கிட்டத்தட்ட இதே தான் ப்ரோ. நீங்கள் சொன்னது தான் கரெக்டு தான். ஸோ உங்களுக்கு தெரியுது வாட் இஸ் ட்ரேடிங் அப்படின்னா என்ன ப்ரோ? ஓகே, வாட் இஸ் ட்ரேடிங்
ப்ரோ என்னமோ சொல்ல வரீங்க, ஆனால் தெளிவாக புரியல எனக்கு. ஸோ ஓகே, வாட் இஸ் ட்ரேடிங்னா அதாவது ஒரு அசட்டை பை அண்டு செல் பண்ணுறோம் ப்ரோ, அவ்வளோதான். லைக் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா கோல்டில் இருக்கேன், இது ஒரு அசட். சரிங்களா? அது மாதிரி நிறைய அசட் இருக்குது, ஃபினான்ஷியல் அசட் இருக்குது. இந்த அசட்ஸில் நம்ம வந்து ஒரு ப்ரைஸில் வாங்கி இன்னொரு ப்ரைஸில் விற்கிறோம். ஸோ அது ஹை அண்ட் லோலாம் சொல்ல முடியாது. நம்ம ஒரு ப்ரைஸில் வாங்குகிறோம், இன்னொரு ப்ரைஸில் விற்கிறோம். அது இன்பிட்வீன், அது ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ அதை நம்ம ஏற்றுக்குவோம். கரெக்டுங்களா ப்ரோ? யாரோ ஒருத்தங்கிட்ட இருந்து நாய்ஸ் வருது. எத்தனை பேர் இருக்கீங்க? 74 பேர் இருக்கீங்க ப்ரோ. யார் இதுன்னு? ஓகே, பாலாஜி ப்ரோன்னு நினைக்கிறேன். ஓகே பாலாஜி ப்ரோ, உங்ககிட்ட இருந்து தான் நாய்ஸ் வந்திருக்கு. ப்ரோ ஸ்க்ரீன் தெரிய மாட்டேங்குது ப்ரோ. ப்ரோ இன்னொரு தடவை வெளியே போயிட்டு இன்னொரு தடவை உள்ளே வந்துருங்க ப்ரோ. ஓகே, வேறு யாராவது வருவாங்களா? எஸ், அவ்வளோதான். ஓகே ஓகே ப்ரோ நம்ம எஃப்எக்ஸ் மார்க்கெட் பார்ப்போமா, இந்தியன் மார்க்கெட் பார்ப்போமா ப்ரோ? ப்ரோ பேசிக்ல இருந்து பார்க்குறோம். பேசிக்ஸ்லேருந்து பேசிக் ஒன்று தான் ப்ரோ, எதாக இருந்தாலும். பட் நம்ம ஃபாரெக்ஸ் தான் பண்ணுவோம். ஐ மீன் நான் இங்கே ஃபாரெக்ஸ் தான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, ஃபாரெக்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் அந்த எல்லாமே பேர் என்ன, அது மாதிரி பேசிக்ல இருந்து போவீங்களா ப்ரோ? பேசிக்ல இருந்தா ப்ரோ, பேசிக்ல இருந்தா இன்னைக்கு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகே, வாட் இஸ் ட்ரேடிங்? உங்களுக்கு ட்ரேடிங் என்னன்னு புரிஞ்சிருச்சுங்களா? ஆம் ப்ரோ. ஓகே ஓகே. ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சின்ன டவுட், கோர்ஸ் எத்தனை ஒரு கோர்ஸ் ப்ரோ? இன்னைக்கு டாபிக் நான் யோசிச்சு வச்சிருக்கிறத பொறுத்து ப்ரோ. கேட்கல ப்ரோ. இன்னைக்கு டாபிக்ஸ் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் கோர்ஸ் இருக்கும் ப்ரோ. மேபி ஒரு 1 ஹவர்க்குள்ள நான் முடிக்க ட்ரை பண்றேன். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, வாட் இஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கொஸ்டின், ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியணும் ப்ரோ. இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லாங் டர்மா நம்ம பார்ப்போம் ப்ரோ. பட் ட்ரேடிங்ன்றது அப்படி இல்லை. ஓகே, அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதுதான் அந்த ஸ்கேல்பிங், இன்ட்ராடே, அப்புறம் ஸ்விங்கு, பொசிஷன், அது மாதிரி இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டர்முக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே, கரெக்டு தான் ப்ரோ. ட்ரேடிங் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது லாங் டேர்ம். இவ்வளோதான், ஒரே லைனில் சொன்னால் இவ்வளோதான். சரிங்களா? ஓகே, ட்ரேடிங்க்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம், அண்டு ஃபண்டமெண்டல்ஸையும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது டோட்டலாக ஃபண்டமெண்டல்ஸை வச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். சரிங்களா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஓகேவா ப்ரோ? ஓகே 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 ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन ஃபண்டமெண்டல் பத்தி எதனா சொல்லி தருவீங்களா ப்ரோ? ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி இல்ல ப்ரோ. ஓகே ஓகே. டெக்னிக்கல் தான் ப்ரோ. ஓகே ஓகே, கேரி ஆன் பண்ணுங்க. ஓகே ஓகே. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்போ ட்ரேடிங்கில் இப்போ எத்தனை மார்க்கெட் இருக்கு, ஸோ அப்படி அதை பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட். ஓகே, இங்கே போயிடுச்சா? டைப்ஸ். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டில் என்னென்ன மார்க்கெட் இருக்குன்னா, ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் யூடியூப்பில் எதையாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ப்ரோ. சரிங்களா? ஏன்னா இது யூடியூப்பில் இல்லாத விஷயத்தெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கல, யூடியூப்பில் ஆல்ரெடி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட் இருக்குது, நல்லாவே தெரியும் உங்களுக்குலாம். அதில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்டு ஸ்டாக்ஸு நிறைய இருக்குது, டாட்டா ஸ்டாக்ஸு நிறைய இருக்குது.
அண்டு ஃபாரெக்ஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய கரன்சி இருக்குது, கரன்சி பேர்ஸ் இருக்குது. அண்டு கமாடிட்டி அப்படின்னு பார்த்தா கோல்டு சில்வர்லாம் இருக்குது. அண்டு கிரிப்டோ மார்க்கெட் ஃபேமஸாகவே போயிட்டுருக்கு. இப்போ கிரிப்டோ மார்க்கெட் தான் ரொம்ப ஃபேமஸில் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஐ திங்க் பிட்காயின், அடுத்து என்ன டோஜ் காயின் எக்ஸட்ரா. இது மாதிரி மார்க்கெட்ஸ் அது ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? அடுத்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் டைமிங் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எங்கே இருக்குது அதான் எங்கேயோ போட்டு வச்சுருந்தேன். போயிடுச்சா? சரி, போனால் போயிட்டு போகுது. டாலர் மாற்றிட்டேனா? ஓகே, எங்கே ஷிஃப்ட் 1 செகண்ட். ஓகே ப்ரோ, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் டைமிங்கை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபாரெக்ஸில் வந்து எத்தனை செஷன் இருக்குன்னா 3 செஷன் இருக்குது ப்ரோ. மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒன்று ஏஷியன் செஷன், இன்னொன்று லண்டன், இன்னொன்று நியூயார்க். ப்ரோ கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க ப்ரோ. ஜூம் பண்ணியா? ஓகே, என்னதான் ஜூம் பண்ணாலும் டெக்ஸ்ட் இவ்வளோ தான் ப்ரோ வரும். ஓகே ஓகே, இருங்க வரேன். சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், இருங்க. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே. ஏஷியன் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா 5:30க்கு ஓப்பன் ஆகும் ப்ரோ. அதாவது இந்தியன் டைமுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்தியன் டைமுக்கு கொடுத்துருக்கிறேன். வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. யூஸ் ஆகும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஏஷியன் வந்து 5:30க்கு ஓப்பன் ஆகும் காலையில். அடுத்து 2:30க்கு மதியானம் முடிச்சிடும். அடுத்து லண்டன் வந்து 12:30க்கு ஓப்பன் ஆகும், 9:30க்கு முடிஞ்சிடும். அண்டு நியூயார்க் வந்து 5:30க்கு ஓப்பன் ஆகும், 2:30 AM முடிஞ்சிடும். அதாவது நம்ம மிட் நைட்டில் முடிஞ்சிடும். ஸோ இதில் வந்து அதிகமாக நம்ம ட்ரேட் பண்ணுறது, நான் எல்லா டைம்லையும் ட்ரேட் பண்ணலாம். பட் லண்டனும் நியூயார்க்கும் ஓவர்லேப் ஆகிற டைமில் வந்து வால்டாலிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும் ப்ரோ. இதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க்கெட் பக்கம் அந்த டைமிங்கில் போயிருந்தீங்கன்னா தெரியும். அதாவது ரேஞ்ச் பவுண்டில் இல்லாமல் மார்க்கெட் ஒரே ட்ரெண்டில் இருக்கும். அதை பார்த்துருக்கலாம். ஓவர்லேப்னா ப்ரோ, இப்போ இங்கே பாருங்கள். இப்போ இது இந்தியன் டைமுக்கு எத்தனை மணி? 5:30. இது இந்தியன் டைமுக்கு எத்தனை மணி? 9:30. இப்போ அதை டைப் பண்ணிக்கிறேங்க. 5:30 PM to 9:30 PM. ஸோ இந்த டைமிங் என்ன ப்ரோ? இந்த டைமிங் வந்து இந்தியன் டைமிங்கில் ஒரு 3 hours வரும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3 hours. இந்த 3 hours வந்து அதாவது லண்டனும் நியூயார்க்கும் ஓவர்லேப் ஆகும். ஓவர்லேப் ஆகும்போது அதாவது ஏற்கனவே நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ஒவ்வொரு செஷன்லையும் ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ லண்டனில் இருக்கவங்க லண்டன் செஷன்லையும் ட்ரேட் பண்ணுவாங்க, நியூயார்க்கில் இருக்கவங்க நியூயார்க்கில் ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் இது இல்லாமல் வேர்ல்டு வைடாக இருக்கிற ட்ரேடர்ஸும் லண்டன் அண்ட் நியூயார்க்கில் பாப்புலராக ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த டைமிங்கில் வந்து இந்த 3 மணி நேரம் இந்த 2 செஷனும் ஓவர்லேப் ஆகும். அந்த 3 மணி நேரம் ஓவர்லேப்னா அந்த செஷனும் இந்த செஷனும் ஒரே டைமிங்கில் நடக்கும். அந்த ஒரே டைமில் நடக்கும்போது வால்டாலிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும் ப்ரோ. வால்டாலிட்டினா அதிகமான ட்ரேடர்ஸ் உள்ள வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. சொல்லுங்க ப்ரோ. இன்கேஸ் இப்போ ஏஷியன் அந்த டைம் ஜோன்ல 2 மணிக்கு ஒரு ஆர்டர் எடுக்கிறேன். ஏஷியன்ல 2 மணிக்கா ப்ரோ? 2 மணி வரைக்கும் சொன்னீங்களா? 5:30 to 2:30. ஓகே, மதியானம் 2 மணிக்கு. 2 மணிக்கு இப்போ ஒரு 2 மணிக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். ஓகே ப்ரோ. அந்த தேதி இப்போ 2ல இருந்து நான் 6 மணி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன்னா அப்ப நான் என்ன செக்ஷன் எடுத்துக்கணும் ப்ரோ? நீங்க என்ட்ரி எடுத்தது ஏஷியன்ல, க்ளோஸ் ஆனது லண்டன்ல. அதுல இது மாறாதா ப்ரோ? இந்த வாலிடிட்டின்னு சொன்னீங்களே, வால்டாலிட்டிஸ் வந்து எப்படி எங்க உங்களை ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல சார்ட் இருக்கா, இங்க பாருங்க. இந்த வால்டாலிட்டினா ஒண்ணு இல்ல ப்ரோ, ஃப்ளக்சுவேஷன் தான் ப்ரோ. மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் தான் வால்டாலிட்டின்வாங்க. ஓ அப்படியா? ஃப்ளக்சுவேஷன் வேலைக்குள்ளே ஃபாஸ்டா போயிட்டு வருது, அப்புறம் அதிகமான அப்படி ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஒரே ஒரு செகண்ட் ப்ரோ.
1 செகண்ட் ப்ரோ. இப்போ இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேன்ல, இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ப்ரோ ஸ்க்ரீன் தெரியல ப்ரோ. ஸ்க்ரீன் தெரியலையா? ப்ரோ ஆமா ப்ரோ ஸ்க்ரீன் தெரியல ப்ரோ. தெரியுது ப்ரோ ஸ்க்ரீன். தெரியுதுங்கிறீங்களா? சரி ஓகே ப்ரோ தெரியுது ப்ரோ. ப்ரோ இப்போ பாருங்க. இப்போ தெரியுதா ப்ரோ? ப்ரோ கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. தெரியுது. தெரியுது ப்ரோ. எல்லாம் தெரியுது ப்ரோ, கண்டினியூ பண்ணலாம் நீங்க. ஓகே 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 ப்ரோ. இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் இருங்க, நான் உங்களுக்கு தெரியாது, ஜூம் பண்ணிக்கிறேன். சைஸ் ஓகே. இதுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸை மட்டும் சொல்லுங்கள் ப்ரோ. மியூட் போடுங்க கோபி. ஓகே ஓகே சவுண்ட்லாம் வரல ப்ரோ. இப்போ இதுக்கு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். இப்போ வால்டாலிட்டின்னு கேட்டிங்கல்ல, வால்டாலிட்டி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இதுதான் விஷயம். இப்போ வந்து இந்த இடத்துல சார்ட்டை பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கோடு போட்டால் தெரியும். ஃபுல் ஸ்க்ரீன் போட்டால் எனக்கு நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 லைனுக்குள்ளே இந்த ட்ரெண்ட் இருக்க மாதிரி இருக்குங்களா? இப்போ மார்க்கெட் இப்படி போயிருக்கு வந்திருக்கு, போயிருக்கு வந்திருக்கு, இந்த 2 லைனுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கா ப்ரோ? ஏதாவது சொல்லுங்க. இப்போ இந்த 2 லைனுக்குள்ளே இருக்கும் போது என்ன அப்படின்னா வால்டாலிட்டி கம்மியாக இருக்கும். மார்க்கெட்டில் இருக்க பையர்ஸும் செல்லர்ஸும் கம்மியாக இருக்கனால தான் ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் போயிட்டு வருது. சரிங்களா? அடுத்து இப்போ 2வது சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு லைன் வந்து போட்டாலும் அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு போடணும்னா அந்த லைன் பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்க்கும் போதே தெரியும் இது ஒரு அப் ட்ரெண்டு. அதாவது ட்ரெண்டை பற்றி சொல்லணும் அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பட் சொல்லணும் அப்படின்னா வால்டாலிட்டி, அதாவது மார்க்கெட்டில் பையர்ஸும் செல்லர்ஸும் இருக்கிறது தான் வால்டாலிட்டிம்போம். அதிகமான பையர்ஸும் செல்லர்ஸோட ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருக்கும்போது வால்டாலிட்டி ஹையாக இருக்கும். அதுக்கு வந்து பை பண்ணவும் செல் பண்ணவும் ஆள் வேணும்னா ஸோ இந்த டைமிங் இப்போ சொன்னேன்ல, இந்த டைமிங்கில் அதிகமான மக்கள் ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால தான் வால்டாலிட்டி இப்படி இருக்கு. ஓகேவா ப்ரோ? புரியுதா? ஓகே ப்ரோ, புரியுது ப்ரோ. புரியுது ப்ரோ. ஓகே ப்ரோ. நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லாமல் ஃபாரெக்ஸ் செஷனுக்குள்ளே வந்துட்டேன். ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்னென்னு பார்க்கலாம் ப்ரோ. ஃபாரெக்ஸ் அப்படின்னா செக்ஷனை பிரிக்கிறாங்க. அந்த 3 செக்ஷன் எதுக்கு பிரிக்கிறாங்க? இப்போ எதுக்கு பிரிக்கணும்? அப்புறம் வந்து அந்த 2:30 to 5 வரையும் என்ன நடக்குது? அது என்ன செக்ஷன்? இப்போ 2:30 to 5 வரையும் எதுவுமே நடக்கல இல்லை அந்த இடத்துல, எந்த செக்ஷனுமே வரல. அப்போ அந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படிங்கும்போது? 1 செகண்ட். 5:30 மதியானம். ஓகே. இந்த காலையில் 2:30லேருந்து 5:30க்குள்ளே கேட்குறீங்களா? ஆமா ப்ரோ, ஆமா. அந்த இடத்துல இன்னொரு செஷன் இருக்கு ப்ரோ. அது டோக்கியோம்பா. அது வந்து ஏசியனோட மெர்ஜ் ஆயிரும். அதனால பெருசாக ஒன்றும் ரியாக்ஷன் இருக்காது ப்ரோ. அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் பையர்ஸும் செல்லர்ஸும் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு ரேஞ்ச் பவுண்ட், இந்த சொன்னேன்ல இந்த இடத்துல ரேஞ்ச் பவுண்ட் அது மாதிரி இருக்கும். ஏசியனில் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்கும். ஒரே ஒரு செகண்ட் ப்ரோ, தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே. செஷன் ஏன் பிரித்தாங்க அப்படின்னா, ஏதாவது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ட்ரியில் நடக்கும் ப்ரோ. லண்டன் அப்படிங்கிறது, லண்டனில் இருந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்கங்கிறனால அந்த டைமிங் லண்டனுக்கு வந்து ஒரு ட்ரேட் பண்ணுற டைம். இப்போ இந்தியா மார்க்கெட் எப்படி 9:30 ஓப்பன் ஆகி 3:30 க்ளோஸ் ஆகுது ப்ரோ, தெரியுங்களா? அது மாதிரி தான் லண்டனில் ட்ரேட் பண்ணுறவங்க லண்டன் டைமிங் வந்து அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது நம்மளுக்கு இந்தியாவில் வந்து டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்கனால நம்மளுக்கு 12:30லேருந்து 9:30 வரைக்கும் வருது. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் நியூயார்க்கில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அவங்க டைமிங் கரெக்டாக வரும், நம்ம டைமிங் தான் மாறி வரும். ஓகே ப்ரோ, அடுத்த டாபிக் போலாம் ப்ரோ.
ஓகே ப்ரோ. அடுத்து ஃபாரெக்ஸ் சொல்லி வந்தேன். ஓகே, இப்போ ட்ரேடிங் வந்து எத்தனை டைப்ஸ்னு பார்த்துட்டோம் ப்ரோ. டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் பார்த்துட்டோம். ஃபாரெக்ஸ் இருக்குது, இந்தியன் இருக்குது, அடுத்து கமாடிட்டி, கிரிப்டோ 4 டைப் இருக்குது. நம்ம ஃபாரெக்ஸ் தான் பார்ப்போம் அப்படிங்கிறனால ஃபாரெக்ஸை பற்றி சொல்கிறேன். ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது சொல்லுங்க ப்ரோ. அப்போ இந்த இண்டெக்ஸ் வந்து தனி இது இல்லையா ப்ரோ? இண்டெக்ஸும் இருக்குது ப்ரோ. நம்ம வந்து மார்க்கெட் இண்டெக்ஸும் தனியாக ட்ரேட் பண்ணலாம். பட் நம்ம வந்து இதில் பார்க்கறனால இதை மட்டும் சொன்னேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ ஃபாரெக்ஸ் அப்படின்னா ஃபாரெக்ஸில் எதில் ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கரன்சியில் ட்ரேட் பண்ணுவோம். கரன்சி அப்படின்னா நிறைய கரன்சி இருக்குது. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கரன்சி இருக்குல்ல. இப்போ நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஐஎன்ஆர், சரிங்களா? அமெரிக்காவுக்கு யூஎஸ்டி, இது மாதிரி. ஈரோவுக்கு ஈரோ ப்ரோ, ஈரோப்புக்கு ஈரோ. இது இந்த கரன்சி தான் ப்ரோ. கரன்சியோட நம்ம ட்ரேட் பண்ணுவோம், அவ்வளோதான். கரன்சியோட இல்லை, கரன்சி பேர்ஸோட. ஒரு கேக்குது ப்ரோ. இப்ப ஏசியன் அந்த இதுல பண்ணா என்ன ப்ரோ கரன்சி அது? ஏசியன்ல அப்படி இல்ல ப்ரோ. அந்த டைம்ல எந்த கரன்சிஸ்ல வேணா நீங்க ட்ரேட் பண்ணலாம். அந்த டைம்ல வந்து ட்ரேடர்ஸோட பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து அதிகமா இருப்பாங்க ப்ரோ. அதாவது ஃப்ளக்சுவேஷன்ங்கிறது மூவ்மெண்ட், ட்ரேடரோட மூவ்மெண்ட் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கு இந்த செஷன்ல பண்ண சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட செஷன்ல. ஓகே ப்ரோ. ஃபாரெக்ஸ் வந்து இதுக்கு வந்துச்சா? ஃபாரெக்ஸ் வந்து 24/5 நினைக்கிறேன் ஓப்பனில் இருக்கும் ப்ரோ. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து 24 மணி நேரமும் ஓப்பனாக இருக்கும் ப்ரோ. அதுவும் வாரத்தில் 5 நாளைக்கு. அந்த 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 டைம் ஓப்பனாக இருக்க டைமிங்கில் நீங்கள் எந்த பேரில் வேணாலும் போய் ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஏஷியன், லண்டன், நியூயார்க்லாம் பார்க்க தேவையில்ல. பட் நாங்கள் இந்த டைமிங் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த டைமிங்கை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களோட டார்கெட், நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டவுட் கேட்டார், நான் 2 மணிக்கு என்ட்ரி எடுக்கிறேன், 6 மணிக்கு தான் டார்கெட் போய் ஹிட் ஆகுது அப்படின்னா, அது ஏஷியனில் எடுத்திருக்காரு. லண்டன் ஆரம்பித்தோன்னா லண்டனில் வால்டாலிட்டி ஹையாக இருக்கனால இந்த 6 மணிக்கு போய் ரீச் ஆகுறது. ஏன்னா லண்டனும் நியூயார்க் ஓவர்லேப் ஆகிறனால உடனே ரீச் ஆயிரும். அதனால இந்த டைமிங்கில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா டார்கெட் உடனே ரீச் ஆயிரும். அதுக்காக. ஓகே. ஃபாரெக்ஸில் எதில் ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா கரன்சி பேரில் ட்ரேட் பண்ணுவோம் ப்ரோ. லைக் நம்ம இந்தியாவுக்கு கரன்சி பேர் அப்படின்னா ஐஎன்ஆர் யூஎஸ்டி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் எல்லா பேரும் கேபிட்டலில் இருக்கும் ப்ரோ. நான் சொல்லிடுறேன், இப்போ ஸ்மாலில் போட்டிருக்கேன், கேபிட்டலில் இருக்கும். ஆனால் இப்போ ஐஎன்ஆர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும், நம்மளோட இந்தியன் ருப்பீஸாக ஐஎன்ஆர்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. யூஎஸ்டி அப்படின்னா யூஎஸ் டாலரை யூஎஸ்டின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். இப்போ இது வந்து இந்த கரன்சி பேரில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ இந்த கரன்சி பேர் எவ்வளோ ட்ரேட் ஆகும் அப்படின்னா, அதுக்கு நான் சர்ச் பண்ணி தான் சொல்லணும். லைக் 83.4 ரூபா பக்கத்தில் இருக்கும். யூஎஸ்டி ஐஎன்ஆர் யூஎஸ்டி எவ்வளோ ட்ரேட் ஆகுது காணா? ஓ, யூஎஸ்டியில் இருக்கா? ஐஎன்ஆர் ப்ரோக்கா ஐஎன்ஆர் எடுத்ததே தப்பாக போச்சோ. இதெல்லாம் மேஜர் கரன்சிலாம் ரிஸ்க்லேயே வரல. நான் கோல்டே எடுத்துக்கிறேன். ஓகே ப்ரோ. அதே ரொம்ப போரிங்காக போகுதா ப்ரோ கிளாஸு? நல்லா போகுது. கோல்டா பற்றி சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ? ஓகே. இப்போ இது மாதிரி நம்ம கரன்சி பேரில் ட்ரேட் பண்ணுவோம், அவ்வளோதான். இதில் வந்து மேஜர் கரன்சிஸ் இருக்குது, மைனர் இருக்குது. மேஜர், மைனர், அதை தாண்டி என்னமோ இருக்குது. அது என்ன மேஜர், மைனர், அடுத்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு வர்றது பேர் சொல்லுங்க. எக்ஸாட்டிக் ப்ரோ, அது பேர் தான் மறந்துருச்சு. ட்ரேடர்ஸ் வந்து மோஸ்ட்டாக மேஜர் கரன்சிஸில் மட்டும்தான் ப்ரோ ட்ரேட் பண்ணுவாங்க. மேஜரில் மட்டும்தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த மேஜர் கரன்சிஸ் மட்டும் வால்யூம் அதிகமாக இருக்கும். மேஜர் அப்படிங்கிறது லைக் யூஎஸ்டி,
யூஎஸ்டி மேஜர் யூரோ யூஎஸ்டி என்ன ப்ரோ? அது கரன்சி பேர் ப்ரோ. மேஜர் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், வாட்ஸ்அப் குரூப்லேயே அனுப்புகிறேன். அது ஒரு ஒரு பேர் தான். யூஎஸ்டி வந்து தனியாக இருக்கும். ஈரோ ஈரோ இது இங்கே ஒன் செகண்ட். நான் சொல்றேன் யூஎஸ்டி யூஎஸ்டி யூரோப் இருக்கும், அப்புறம் கனடியன் டாலர் யூரோப் யூஎஸ்டி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் இருக்கும், அப்புறம் கோல்டு யூஎஸ்டி இருக்கும். ஒன் செகண்ட் ப்ரோ, இது இருக்கு, அதையும் சொல்லிடுறேன் இருங்க. இப்போ ஒரு ஏழு கரன்சி தான் மேஜரில் இருக்கும். லைக் எது அப்படின்னா இப்போ ஏயுடி என்இசட்டி, அடுத்து ஜேபிபி, அடுத்து ஈரோ, ஜிபிபி, சிஹெச்எஃப், இது கேடு. இது ஒரு 7 மட்டும்தான் ப்ரோ மேஜரில் இருக்கும். யூஎஸ்டியோட இது கம்பைன் ஆகும்போது மேஜராக இருக்கும். யூஎஸ்டியோட கம்பைன் ஆகாமல் இந்த 7 அது கூட பேராக இருக்கும் போது அது வந்து மைனர் கரன்சியாக இருக்கும். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஜேபிபிங்கிறது ஒரு மேஜர் கரன்சி, அது யூஎஸ்டியோட சேரும் போது மேஜர் கரன்சியாக இருக்கும். இப்போ என்இசட்டி இங்கே வச்சுருந்தேனே, ஓகே, என்இசட்டி அங்கே பாருங்கள், இது நல்ல எக்ஸாம்பிள். இப்போ இந்த இடத்துல என்இசட்டி யூஎஸ்டின்னு இருக்கா, இது வந்து மேஜர் கரன்சி பேர். அடுத்து இதே என்இசட்டி தான் ஏயுடியோட சேரும் போது மைனர் கரன்சி ஆயிரும். அந்த 7 கரன்சி மேஜர் கரன்சி வந்து யூஎஸ்டியோட சேரும் போது மேஜர் கரன்சியாக இருக்கும். அந்த 7க்குள்ளேயே அது கம்பைன் ஆகும் போது அது மைனர் கரன்சி ஆயிரும் ப்ரோ. ஓகேங்களா? ஓகே. அடுத்து எக்ஸாஸ்டி கரன்சி அப்படிங்கிறது அந்தந்த நிறைய கண்ட்ரி இருக்கு, லைக் 200க்கு மேற்பட்ட கண்ட்ரி இருக்கு ப்ரோ, சரியா எக்ஸாக்டாக தெரில. ஸோ அந்த ஒவ்வொரு கரன்சியும் இருக்குங்களே, அந்த ஒவ்வொரு கரன்சியோட யூஎஸ்டி சேர்ந்தாலும் சரி, வேற எந்த கரன்சி சேர்ந்தாலும் அதில் எக்ஸாஸ்டி கரன்சியில் வந்துடும். ஸோ மேஜர் கரன்சி தான் மோஸ்ட்லி வால்டைலாகவும் இருக்கும், வால்யூம் அதிகமாகவும் இருக்கும். ஏன்னா எல்லா ட்ரேடர்ஸும் அதில் தான் அதிகமாக ட்ரேட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட கிளாஸ் ஆரம்பிச்சா 1/2 hour ஆயிடுச்சு. இன்னைக்கு வேற என்ன சொல்ல வந்தேன்? ஓகே ப்ரோ, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ப்ரோ மேஜரா எந்த கரன்சி பேர்ஸ் ப்ரோ நீங்க ட்ரேட் பண்றது? எது வந்து நீங்க கரன்சி ட்ரேட் பண்ணுவீங்க பேர்ல? நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா என்னோட செஷன் தெரியணும். நான் வந்து ஓவர்லாப்பிங் டைமில் மட்டும்தான் ப்ரோ ட்ரேட் பண்ணுவேன். இங்கே இத்தனை பேர் நான் வச்சுருப்பேன், பட் இது எதுலேயுமே ட்ரேட்லாம் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு அனலைஸ் கூட பண்ண மாட்டேன். மொதல் விஷயம் கோல்டில் ட்ரேட் பண்ணுவேன், அடுத்து கேடில் ட்ரேட் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், அங்கே செஷன் பேர் போட்டு பிரித்து வச்சுருப்பேன், பார்த்தீங்களா தெரியும். இந்த டைமிங்கில் இதுதான் ட்ரேட் பண்ணணும். இப்போ எனக்கு உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் என்னை பற்றி. நான் வந்து ஸ்கூல் தான் ப்ரோ போகிறேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனே கொடுக்காம ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேர் எப்படின்னு தெரியும், சாந்தகுமார். அண்டு 12th தான் ப்ரோ போகிறேன். ஓகே. அதனால நான் வந்து மோஸ்ட்லி ஒரு 5 மணிக்கு வீட்டுக்கு வரனால நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த நியூயார்க் டைமிங் 5:30 ஆரம்பிக்கும், உங்களுக்கு தான் சொன்னேன் ஓவர்லேப்ன்ட்டு, அந்த டைமிங்கில் தான் ட்ரேடே பண்ணுவேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, ஸ்கூலுக்கு போறீங்க, எப்படி லேர்ன் பண்ணீங்க இதெல்லாம்? அதான் ப்ரோ, அது லாக்டவுன் தான் ப்ரோ. 3 வருஷம் பக்கம் வீட்டில் தானே இருந்தேன். 3 வருஷம் யாரா மென்டார் கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா, இல்லை நீங்களும் இந்த மாதிரி வீடியோ தானா? இதே மாதிரி தான் ப்ரோ. எந்த ஸ்டாண்டர்ட் ப்ரோ? நான் 12th ப்ரோ. 12th தானா ப்ரோ? சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு ப்ரோ, நீங்க லேர்ன் பண்றது கூட இன்னும் நிறையவே இருக்கு ப்ரோ. எனக்கு வந்து என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து இதில் தான் இருந்தார், அவர் எல்ஐசி ஏஜெண்டாக இருந்தார். ஸோ அவர் வந்து அப்படியே அவர்கிட்ட நான் அப்படியே டவுட்டு மட்டும் அவர்கிட்ட கேட்பேன். அவர் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படித்தவர், எஸ்எம்சி பற்றி தெரியாது, பட் மார்க்கெட்டை பற்றி நிறைய விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இப்போ சொல்லுங்க. நானும் ப்ரைஸ் ஆக்ஷன்ல தான் ட்ரேட் பண்ணிட்டேன். சொல்லுங்க ப்ரோ. ப்ரைஸ் ஆக்ஷன் எஸ்எம்சிக்கு வரணும், ரெண்டுத்துல எது ப்ரோ பெஸ்ட்? நான் ப்ரைஸ் ஆக்ஷன்ல ட்ரேட் பண்றது பெஸ்ட்டா இல்ல எஸ்எம்சிக்கு இது பண்றதா? ரெண்டுத்துல எது அக்யூரேட்டா இருக்கும் ப்ரோ? அக்யூரசி அப்படிங்கிறது உங்களோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தது, அதாவது நீங்கள் எடுக்கிற என்ட்ரி மாடலை பொறுத்தது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே இன்டர்நெட் போனாலும் எஸ்எம்சி ஐசிடி இப்போ ட்ரெண்டிங்கில் அதான் போகுது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயர் எப்படி ட்ரெண்டிங்கில் முடிச்சோ அந்த அளவுக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் எஸ்எம்சி ஐசிடியும் போகுது ட்ரேடர்ஸ் மத்தியில்.
பட்டு நீங்கள் எந்த இது படிச்சிருந்தாலும் எந்த இது லேர்ன் பண்ணியிருந்தாலும் உங்களால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். அதை நீங்கள் அதை ப்ராப்பராக லேர்ன் பண்ணியிருக்கீங்களாங்கிறது மட்டும்தான் விஷயம். ஓகேவா ப்ரோ? நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ப்ரைஸ் ஆக்ஷனில் பண்ணுறீங்க. ஸோ அதில் நான் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கேன் அப்படின்னா ஸ்விட்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. அதே உங்களுக்கு தெரியல, ஆனால் ஸ்விட்ச் ஆனால் ப்ராஃபிட்டபுள் ஆகும்னு தோணுது அப்படின்னா ஸ்விட்ச் ஆகுங்க. பட் அது நீங்கள் ஸ்விட்ச் ஆகுறதுனால மட்டுமே ப்ராஃபிட்டபுள் ஆகிட முடியாது. பட் அதை நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்லி தர போகிறது எஸ்எம்சியா இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன்? எஸ்எம்சி தான் ப்ரோ. எஸ்எம்சி எஸ்எம்சி ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ப்ரைஸ் ஆக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது எஸ்எம்சி உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா நீங்க ஆல்ரெடி ப்ரைஸ் ஆக்ஷனும் ஆமாம், ப்ரைஸ் ஆக்ஷன் நான் ரொம்பலாம் போகல ப்ரோ. நான் எதனால ப்ரைஸ் ஆக்ஷன் போகலன்னா, அந்த கேண்டில் பக்கமே ஒரு 31 அதுக்கு மேலேயே கேண்டில் சொன்னாங்க. அதெல்லாம் பேர் மனப்பாடம் பண்ணுனாங்க. ஸ்கூல்லையே போய் நம்மளால எதுவுமே மனப்பாடம் பண்ண முடியாது. இதில் எங்கடா போய் கேண்டில் மனப்பாடம் பண்ணுறது இருந்தால் அது வெறுத்துருச்சு. இல்லாமல் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது. பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ இப்படி சொல்லுவாங்க, இது பேரலல் பேட்டர்னுப்பாங்க. மார்க்கெட்டிங் கவர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது பேரலல் பேட்டர்ன், ஏதோ ஒரு சேனல் பேர் சொல்லுவாங்க. இப்படி வந்து இதை இப்படி வரும் அப்படிம்பாங்க. ஆனால் மார்க்கெட் பார்த்துருக்கேன், வந்திருக்கு. ஸோ கீழே இது உடச்சிது அப்படின்னா திரும்பி இந்த இடத்துக்கிட்ட வரும், அந்த இடத்துல நீங்கள் செல் அடிக்கலாம், கீழே போயிடும் அப்படிப்பாங்க. பட்டு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இது ஒர்க் ஆகலை ப்ரோ. பட்டு உங்களுக்கு இது ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னா சொல்லுங்கள். மோஸ்ட்லி எனக்கு ஒர்க் ஆகலை, அதனால தான். இந்த இடத்துல உடைக்கும், கண்டிப்பாக இதை உடைக்கும். இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டியை தூக்கிட்டு அப்படியே மேலே போயிடும். நான் எக்ஸ்னஸ் ப்ரோ. எஸ்எம்சி பற்றி ஒரு சின்ன விளக்கம் தர முடியுமா? எஸ்எம்சி பற்றி விளக்கமா? ஒரு ஓவரால் கேட்குறீங்க? ஓவரால் வியூ. ஓகே ஓகே. எஸ்எம்சி அப்படிங்கிறது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ப்ரோ. 1 செகண்ட். எஸ்எம்சிங்கிறது ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, ப்ரைஸ் எவ்வளோ போகுது. இங்கே சைடில் ப்ரைஸ் காட்டுதா ப்ரோ? இந்த ப்ரைஸ் இங்கே வந்து எப்பயுமே எல்லா சார்ட்லேயுமே காட்டும். ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது இந்த ப்ரைஸ் எவ்வளோ போகுது அப்படிங்கிறத வச்சு அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் மூவை கண்டுபிடிப்பாங்க. எஸ்எம்சி அப்படிங்கிறது மார்க்கெட்டில் நடக்கிற விஷயத்த வச்சு லிக்விடிட்டி அண்டு ஆர்டர் பிளாக்ஸ், எஃப்இஜி இதெல்லாம் வச்சு இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இன்ஸ்டியூஷனோட பார்த்த கண்டுபிடிப்பாங்க. இன்ஸ்டியூஷன்னா நான் பணம் அதிகமாக வச்சுருக்காங்க, இதையும் சொல்லிடலாம். பெரிய பேங்க்ஸு. ஆமாம் ப்ரோ, பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷன், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுக்கு தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது பண்ணுவாங்க, ட்ரேடிங் தான். பட் அவங்களுடைய மணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும், க்ரோர்ஸ்ல இருக்கும், 1000 crores, 10,000 crores. மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மூவ்மெண்ட் வந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிப்பாங்க. அவங்க நிறைய வாங்க வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டுக்கு பேஸ் பண்ணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏற ஆரம்பிச்சிடும் ப்ரைஸ். இன்கேஸ் அந்த எஃப்ஐஎஸ்லாம் வந்து ப்ரைஸை வந்து ஃபுல்லாக இது பண்ணிட்டு மொத்தமாக விற்கிறாங்கன்னா அப்போ ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக ட்ராப் ஆகும். ஸோ அவங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பண்ணுறதா. தேங்க்யூ ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ஓகே, அநேகமாக நீங்கள் இன்டர்மீடியட்னு நினைக்கிறீங்க. எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க ப்ரோ. ஒருவேளை இந்த ஆப் வந்து பேன் இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்றது? ஃபண்டு ஃபாரெக்ஸா ப்ரோ? இப்போ எக்ஸ்னஸ் இந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் எல்லாம் இருக்காங்களே, இவங்க பேன் ஆனாங்கன்னா நம்மளோட ஃபண்ட் எல்லாம் வேற சேஃபான எதுனா எப்படி சொல்லுவீங்க? பேன் ஆகிறது வாய்ப்புகள் குறைவு, பட்டு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பேன் ஆகாதுன்னு சொல்ல முடியாது ப்ரோ. பேன் ஆயிடுச்சு அப்படின்னா எடுக்க முடியும். இந்த டைம் கொடுப்பாங்க, அதில் ஃபண்டு போட்டவங்களுக்கு. சரி, ஃபண்டு போட்டவங்க எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் லிமிட்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம். எப்படி இந்தியன் கவர்மெண்ட் பேனே பண்ணாலும் அவங்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து மக்களை பற்றி யோசிச்சு தான் பேன் பண்ணுவாங்க. பேன் பண்ணும் போது சரி இந்த டைம் கொடுப்போம், இந்த டைமுக்குள்ளே நீங்களாம் இப்படி இருந்தீங்க அப்படின்னா எடுத்துக்கங்க அப்படின்னு ஒரு டைம் கொடுப்பாங்க. இப்போ 2000 நோட்டு எப்படி செல்லாதுன்னாங்க, அதுக்கு ஒரு டைம் கொடுத்து பேங்கில் மாற்ற சொன்னாங்க. அது மாதிரி டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கணும், எக்ஸ்னஸ் அக்கௌண்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஏன்னா மக்களை பற்றி யோசிக்காமல் கவர்மெண்ட் எதையும் செய்ய மாட்டாங்க. ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ.
இப்போ எக்ஸ்னஸ்ல வந்து ப்ரோ மினிமம் டிபாசிட் எவ்வளோ ப்ரோ? இப்போ நாங்க ட்ரேடிங் பண்றதுக்கு நாங்க மினிமம் எவ்வளவு டிபாசிட் பண்ணா எங்களால ஸ்டார்ட் பண்ணிடலாம்? மினிமம் டெபாசிட் வந்து $10 ப்ரோ. ப்ரோ யாரதோ நாய்ஸ் வருது, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே மியூட் ப்ரோ பண்ணி. ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. உங்க ஜேர்னி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க எப்ப ஆரம்பிச்சீங்க, எவ்வளோ டெபாசிட் பண்ணி, இப்ப எப்படி, எவ்வளோ லாட்டு, உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்லாம். வேணாம் ப்ரோ, வேணாம். என்னோட ஜேர்னியை ஏன் கேட்குறீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ? சும்மா ஒரு மோட்டிவேஷனுக்கு. மோட்டிவேஷனுக்கா? அதாவது வேணாம் ப்ரோ. ப்ரோ நாய்ஸ் வருது, யாரும் நாய்ஸ் வருது ப்ரோ. ஓகே மியூட் பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷம். ப்ரோ எக்ஸ்என்எஸ்ல வந்து சொல்லுங்க ப்ரோ. எக்ஸ்என்எஸ்ல ஐஎன்ஆர் பேங்க் கொண்டு யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. எக்ஸ்என்எஸ்ல பேங்க் பேட்டு போயிடும். என்ன ப்ரோ? பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம். இல்ல யூஎஸ்டி பேட்டு போய் மாரி கேக்குறேன். அது எப்படி வேணா டெபாசிட் பண்ணலாம் ப்ரோ. உங்களோட மெத்தடு தான். நீங்க எப்படி வேணா, உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அப்படிதான் நீங்க டெபாசிட் பண்ண முடியும். ப்ரோ ஒவ்வொருத்தரா கேளுங்க. இப்போ நீங்க சொல்றீங்க அல்ல ப்ரோ, நீங்க சொல்றீங்க எப்படின்னா டெபாசிட் பண்ணலான்னு. கொஞ்சம் பேர், சில பேர் சொல்றாங்க அது பேங்க் ஃப்ரீஸ் ஆகலாம், வேற மெத்தடா P2P பண்ணுங்க, ரெஃபர் பண்ணுங்க, கிரிப்டோ சைட்ல இருந்து பண்ணுங்க. நீங்க எப்படி பண்றீங்க ப்ரோ? ப்ரோ நீங்க சொல்றது புரியுது ப்ரோ. இப்போ கொஞ்சம் உங்க இது மியூட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நாய்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ ஓகே, நீங்க கேட்ட கேள்விக்கு எக்ஸ்என்எஸ்ல எப்படி டெபாசிட் பண்றதுன்னு கேட்குறீங்க. அதாவது நீங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம் ப்ரோ. இப்போ நீங்க எப்படி அப்படின்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா லிமிட் இருக்கு. எதுக்குமே இந்தியா சைட்ல இருந்து இதுக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும், ஏன் இதுல ரெகுலேஷன் அதிகமா இருக்குன்னு. இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரெகுலேஷன் போட்டிருக்கு ப்ரோ. ஃபாரெக்ஸ் வந்து ஒரு டவுட் இருக்கும், ஃபாரெக்ஸ் லீகலா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஃபாரெக்ஸ் லீகலாங்கிற டவுட் உங்க நிறைய பேத்துக்கு இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா ஃபாரெக்ஸ் வந்து நீங்க லீகலான்னு கேட்டீங்கன்னா லீகல் தான், இந்தியாவில் லீகல். பட் ரெகுலேஷன் அதிகமா இருக்கு. ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் வச்சிருக்காங்க. எதனால அப்படின்னா நம்ம வந்து இந்தியாவோட மணியை வந்து நம்ம வந்து வேற ஒரு இடத்துல, வேற ஒரு நாட்டில் போடுற மாதிரி, இந்தியாவோட மதிப்பை வந்து இந்தியாவோட ஐஎன்ஆரை வந்து நம்ம யூஎஸ்டிக்கு மாற்றும் போது மதிப்பு குறைஞ்சிரும் ப்ரோ. மதிப்பு குறையறனால இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை இல்லீகல்னு சொல்ல, அது லீகல் தான், பட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கனால தான் நீங்கள் வந்து எந்த ஒரு புரோக்கர் டீமே $500 தான், $500 பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகாது. கரெக்டா $500. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இதுக்கு டாக்ஸ் கட்டணும் இல்லையா? டாக்ஸ் கட்டணும் ப்ரோ. டாக்ஸ் அதிலே வந்துடும். அவங்க டாக்ஸ் எடுத்துக்கிட்டு தான் மீதி பணத்தை தான் உள்ளே கொண்டு போவாங்க புரோக்கர். 500 ஃபண்டட் அக்கௌண்டா ப்ரோ? சொல்கிறேன் ப்ரோ. இப்போ இந்த விஷயத்தை அவருக்கு கிளியர் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் $500 கம்மியாக வந்து நீங்கள் ஒரு டைமில் டெபாசிட்டோ வித்ட்ராவோ பண்ணுறீங்கன்னா அக்கௌண்ட் மேக்ஸிமம் ஃப்ரீஸ் ஆகாது, ஓகேங்களா? அதே $500 மேலே போகுது அப்படின்னா அக்கௌண்ட் கன்ஃபார்மாக ஃப்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா $500 அப்படிங்கிறது இந்தியா மதிப்பில் எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட 40,000. லாக்ஸ்ல வரும் ப்ரோ. லாக்ஸ்ல வருமே இல்ல ப்ரோ, 40,000 தான் ப்ரோ. ஏன்னா ப்ரோ பொறுமை ப்ரோ, அமைதியா இருங்க. ப்ரோ யாரதோ நாய்ஸ் வருது. ஆமாம் ப்ரோ, கிட்டத்தட்ட 42,000 வருது இன்னைக்கு. $82 பேர் சேட்டுக்கு, பரவாயில்ல. ஓகே ப்ரோ, ஓகே. கிட்டத்தட்ட 42,000 வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு $50,000 பக்கத்தில் வரும்போது
அதாவது மதிப்பு இழக்கும் ப்ரோ. இப்போ நம்ம வந்து ஐஎன்ஆர்லேருந்து யூஎஸ்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதனால நம்ம இந்தியாவோட கரன்சியோட மதிப்பு குறையும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ $500 மேலே யாராலையும் டெபாசிட் பண்ணால் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிறதால நடக்கும். ஸோ நீங்கள் வந்து $500 நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேமெண்ட்டில் பண்ணாலும் $500 பண்ணிக்கோங்க. அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் ஆக வைக்காது, டெபாசிட்டாக இருந்தாலும் வித்ட்ராவாக இருந்தாலும். ஓகே ப்ரோ. இப்போ லிவரேஜ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. லிவரேஜ் சின்ன டவுட்டு. சொல்லுங்கள் ப்ரோ. இது $500 ஒன் டைமா பண்றதா இல்ல ஓவர் டைம் 500 பண்ணிக்கலாமா இல்ல ஒரே டைமா 1000 ஒரே டைம் நீங்கள் எத்தனை தடவை இப்போ $500 அப்படிங்கிறது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒரே டைமில் தான் பண்ணக்கூடாது ப்ரோ. நீங்கள் $100 4 தடவை கூட பண்ணலாம். இல்ல $100 10 பண்ணலாம் கேக்குறேன். 10 தடவை கூட பண்ணலாம். அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி பண்ணும் போதும் நீங்கள் அந்த லிமிட் இருக்கும் ப்ரோ. ஒவ்வொரு புரோக்கர்கிட்ட ஒரு லிமிட் இருக்கும். இவ்வளோ டாலர் தான் எடுக்க முடியும், இத்தனை வீக்குக்கு ஒரு தடவை தான், அந்த இத்தனை டேஸே இருக்கும்போது ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டுக்கு வரணும்ல. அதேமாதிரி நீங்கள் ஆமாம் ப்ரோ. அட் டைமில் $500 டெபாசிட் அண்ட் வித்ட்ரா பண்ணக்கூடாது. அப்போ தான் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். ஓகே ப்ரோ. அந்த டாபிக் ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ ப்ரோ இந்த டாபிக்ல முதல்ல நீங்க சொன்ன டாபிக். சார் ஓகே ப்ரோ. ஒரு டவுட். லிவரேஜ் தானே ப்ரோ? ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. வந்துட்டேன். லிவரேஜ் எவ்வளவு வச்சு பண்ணா சேஃப் ப்ரோ? லிவரேஜ் அதுக்கு முன்னாடி நீங்கள் மார்ஜின் அந்த ஈக்விட்டி பற்றி தெரிஞ்சிருக்கணும். சரி ஓகே. ஃபஸ்ட்டு ப்ரோ ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா? டெமோ அக்கௌண்ட் MT5 MT4ல ஏதோ டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ரியல் அக்கௌண்ட் ஏதோ ஒன்று அப்படி இருக்கு. உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேலன்ஸ் கீழே ஈக்விட்டி கீழே மார்ஜின் இருக்கும். இந்த டாபிக் சொல்லணும்னு வந்து மறந்துட்டேன். சரி ஓகே. பேலன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் டெபாசிட் பண்ணுவீங்க, டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் பேலன்ஸில் இருக்கும். அடுத்து ஈக்விட்டி அப்படிங்கிறது நீங்கள் ட்ரேட் பண்ணாத வரைக்கும், எந்த ஒரு ட்ரேடும் பொசிஷனும் எடுக்காத வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். டெபாசிட் பண்ண அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்து ஈக்விட்டியில் மாறிடும். இப்போ ஒரு என்ட்ரி எடுத்துட்டீங்க, அது ஒரு $20 கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்கள் பேலன்ஸ்லேருந்து $20 மைனஸ் பண்ணிட்டு ஈக்விட்டியில் காட்டும். அதே ஓகே ப்ரோ. லிவரேஜ் அப்படிங்கிறது நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதே, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதே கேட்டிருப்பாங்க. லைக் 1:, எங்கே போயிடுச்சா டெக்ஸ்ட்டு போய்க்கிறேன். 1:100 அது நிறைய இருக்குது ப்ரோ. வந்து 1:100 பேச்சா 1:50 1:100. இப்போ 1:20 1:10 ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஒவ்வொரு புரோக்கரை பொறுத்து இது வேரி ஆகும். லிவரேஜ் அப்படிங்கிறது ஒவ்வொரு புரோக்கரை பொறுத்து வேரி ஆகும். அதனால தான் எக்னஸ்ல அதிகபட்சம் $2,000 நினைக்கிறேன் ப்ரோ. $2,000 வரைக்கும் தருவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்னஸ்ல $2,000 இருக்கு. 3,000 சம்திங் ப்ரோ. 3,000 சம்திங்கா? நான் வந்து அவ்வளோ லிவரேஜ்க்கே போக மாட்டேன் ப்ரோ. 624. ஓகே. ஏன்னா எனக்கு அந்த அளவு தெரியாத காரணம் வந்து அந்த அளவு லிவரேஜ் நான் யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா லிவரேஜ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ட்ரேடு வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வாஷ் அவுட்னா காலி பண்ணிடும். சரிங்களா? அதனால தான் லிவரேஜ் ரொம்ப ரிஸ்கியான விஷயம். அதை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். இப்போ சேஃப்டியானது அப்படின்னா ஒரு 1:100 நீங்கள் போடுற அமௌண்ட்டு பொறுத்து. ஓகே. லிவரேஜ் அப்படிங்கிறது உங்கள் அக்கௌண்ட்டை ஒரே செகண்டில் வாஷ் அவுட் பண்ணிடும். இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ 1:100 இப்போ அதிகமாக போட்டிருப்பீங்க. 1:2000 போட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களோட டெபாசிட் நீங்கள் ஒரு அமௌண்ட் போட்டு பேலன்ஸில் இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து SL வந்துருச்சு அப்படின்னாலே SL அடிச்சிடும். ஆனால் SL நீங்கள் வந்து இன்னும் லாங்கில் வச்சுருப்பீங்க. சார் ஆக்சுவலாக அது ரீசன் பார்த்தா நம்மகிட்ட அமௌண்ட் அதிகமாக இருக்கு அப்படின்றது நம்ம வந்து லாட் அதிகமாக போடுவோம். 0.01 போடுறதுல 0.10 போடுவோம். அதனால சீக்கிரமா அதேதான் ப்ரோ. ஒரே ஒரு செகண்ட் ப்ரோ. ஓகே. ஸோ நம்ம லிவரேஜ் கம்மியாக எடுத்தோமா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் உடம்பு நம்மளோட மனசுலேயே கொஞ்சம் இது இருக்கும். அமௌண்ட் கம்மியாக இருக்குது, நம்ம லாட் சைஸ் கம்மியாக போகணும் அப்படின்னு.
ஹலோ ப்ரோ. ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம் ஓகே ப்ரோ. ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு கால் வந்து நான் பார்க்கேன். சரி. 63 அக்கா அஞ்சலின்னு யாருக்கிட்டக்கா சொல்லிக்கிட்டு இருக்க? கார்த்திக் ப்ரோ நீங்க மியூட் நானே மியூட் பண்ணிட்டேன் ப்ரோ. 97 ஹலோ ப்ரோ, ஒன் செகண்ட் வந்துட்டேன். 4576 ஓகே ப்ரோ வந்துட்டேன். லிவரேஜ் பேசிக்கிட்டு இருந்தோம். ஓகே எங்க பேசிக்கிட்டு இருந்தோம்? லிவரேஜ் வந்து ப்ரோ நீங்க எதனால ஒரே சிங்கிள் ட்ரேட்ல என்ன ப்ரோ? வீடியோ தெரியல ப்ரோ. வீடியோ தெரியல இல்ல தெரியுது ப்ரோ. அந்த மேல ஹலோ ப்ரோ, சொல்லுங்க. மேல பாருங்க அந்த ஜலா கலர்ல ஒரு இது இருக்கும் சிம்பிள், அதை கிளிக் பண்ணா ஸ்கிரீன் வருது. இதே ப்ரோ. ஓகே இப்போ தெரியுதுல்ல ப்ரோ எல்லாத்துக்கும்? தெரியுது ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ ஒரு சின்ன பாயிண்ட், இதோட ரெக்கார்டிங் செஷன் கிடைக்குமா ப்ரோ? ரெக்கார்டிங் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவேன் ப்ரோ. எல்லாமே இப்போ நீங்க சொல்லி கூட எல்லாமே யூடியூப்ல அப்டேட் பண்ணிருக்கீங்களா? எல்லாமே யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவேன். கிளாஸ் முடிஞ்ச உடனே ரெக்கார்டிங் எல்லாம் அப்லோட் பண்ணிடுவேன் ப்ரோ. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ நான் MT5 இன்ஸ்டால் பண்ணேன். ஆனா அது ஆட் ட்ரேடிங் அக்கவுண்ட் காட்டுது. நீங்க டெமோ அக்கவுண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ. MT5ல டெமோ அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியுமே? அது வரல, அதான் என்ன கேட்கலாம். வரலங்களா? டெமோ அக்கவுண்ட் வருமே ப்ரோ. சரி ஒன் செகண்ட். லிவரேஜ் கேட்டிருந்தீங்க, அது தெளிவாக சொல்லலான்னு வந்தேன். ரொம்ப லேக் அடிக்குது இன்னைக்குன்னு பார்த்து. சரி ஓகே, இப்போ நீங்கள் லிவரேஜ் சொல்கிறேன் ப்ரோ. லிவரேஜ் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஹலோ ப்ரோ, லிவரேஜ் கேட்டிங்களே, டவுட் எது கிளியர் ஆயிடுச்சா? டவுட் கிளியர் ஆயிடுச்சுன்னா சரி அடுத்த டாபிக் போகலாம். இல்லாட்டி லிவரேஜ் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. லிவரேஜ் தானே? லிவரேஜ் முடிச்சிடுறேன் ப்ரோ. ஒன் செகண்ட் ப்ரோ போட்டு ட்ரேட் பண்ணா அது எங்களுக்கு சேஃபா இருக்கும். என்ன ப்ரோ? எவ்வளவு லெவரேஜ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணா எங்களுக்கு எங்களோட கேபிட்டலுக்கு வந்து சேஃபா இருக்கும்? ஓகே ப்ரோ, ஓகே சொல்கிறேன் ப்ரோ. இப்போ நீங்கள் லிவரேஜ் எடுக்கும் போது வந்து எந்த அமௌண்ட் சேஃப்டியாக இருக்குன்னா ஒரு 1:100 வந்து சேஃப்டியாக இருக்கும். 1:100க்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஒரு 1:100 வைக்கலாம், இல்லாட்டி 1:50 1:80 அது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். அதுக்கு மேலே 1:200லாம் போகலாம். அது ரொம்ப ரிஸ்கியான விஷயம் ப்ரோ. நீங்கள் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரி நம்மகிட்ட தான் லிவரேஜ் இருக்குது அப்படின்ட்டு லாட் சைஸ் அதிகமாக வைப்பீங்க. லாட் சைஸ் அவங்ககிட்டன்னு சொல்ல. லாட் சைஸ் வந்து ஒரு 4 டைப் இருக்குது ப்ரோ. லாட் சைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் லாட்டு, ஸ்டாண்டர்டு, மினி, மைக்ரோ அண்டு நேனோன்னு இருக்குது. ஸோ அதில் குவான்டிட்டிஸ் தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ ஒன் செகண்ட். இது எத்தனை லட்சம்? இது வந்து ஸ்டாண்டர்ட் லாட் ப்ரோ. இது 1 லட்சம் குவான்டிட்டி. 1 லேக் தானே? 1 லேக் குவான்டிட்டி இருக்குது. இது ஸ்டாண்டர்ட் லாட்டில் வரும். இதில் வந்து ஸ்டாண்டர்டு மினி லாட் வரும். மினி லாட்னா 10,000 குவான்டிட்டி வரும். அது மைக்ரோ லாட் அப்படிங்கிறது 1000 குவான்டிட்டி வரும். அடுத்து நேனோ லாட் வந்து மோஸ்ட்லி புரோக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. இது 100 லாட் வரும். நேனோனா 100 லாட் வரும். இது எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா, லாட் ஃபிக்ஸ் பண்ணும்போது 1 லாட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா 0.1 லாட்டும்பாங்க. 0.01 லாட். இப்போ இதுக்கு 1 லாட் அப்படின்னா இப்போ 1 லேக் குவான்டிட்டியை 1 லாட்னு சொல்லுவாங்க. அதே 10,000 குவான்டிட்டியை 0.1 லாட்டும்பாங்க. உங்களுக்கு புரியும்.
இப்போ தெளிவாக இருக்கா ப்ரோ? இப்போ ஸ்டாண்டர்ட் லாட் அப்படிங்கிறது ஒரு லாட்டில் 1,00,000 குவான்டிட்டி இருக்கும். 1,00,000 குவான்டிட்டி சேர்ந்தது ஒரு லாட். அடுத்து 10,000 குவான்டிட்டி சேர்த்தது 0.1 லாட்டு. 1000 குவான்டிட்டி சேர்ந்தது 0.01 லாட். நீங்கள் என்ட்ரி எடுக்கும் போது பையோ செல்ல ஆஸ்க் பண்ணும் போது அங்கே குவான்டிட்டி கேட்கும். இந்த குவான்டிட்டியோ இல்லை லாட்டோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் தெரியும். அந்த லாட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணும் போது தான் லிவரேஜில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சரி நம்மகிட்ட தான் அமௌண்ட் அதிகமாக தானே இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு $100 வச்சுருப்பீங்க. $100 லிவரேஜ் 1:2000 சூஸ் பண்ணியிருந்தா, சரி நம்மகிட்ட எவ்வளவோ அமௌண்ட் இருக்கே அப்படின்ட்டு அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த 1 ஸ்டாண்டர்ட் லாட்டை தாண்டி ஒரு 10 லாட் போடுவீங்க, 10 லாட்டு. அதுக்கு மேலே லாட் அதிகமாக போடும் போது லாஸ் நீங்கள் எஸ்எல் இப்படி அதிகமாக வச்சுருப்பீங்க. பட் ஒரு பாயிண்ட் இருக்கும், உங்களோட அக்கௌண்ட் இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் எப்போ காலி ஆகுதோ அப்போயே அந்த ட்ரேட் க்ளோஸ் ஆயிரும். மேக்ஸிமம் லிவரேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் தான் கடைசி லாஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் 0 ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ட்ரேட் க்ளோஸ் ஆயிரும். ஆனால் உங்கள் எஸ்எல் நீங்கள் இங்கே வச்சுருப்பீங்க. இதனால தான் லிவரேஜ் ஒரே சிங்கிள் ட்ரேட் உங்கள் அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணிடும் அப்படின்போம். அதனால லாட் சைஸை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும் போது சேஃப்டியாக ப்ளே பண்ணலாம் ப்ரோ. அண்ட் இந்த இடத்துல வேற ஏதாவது டவுட் ப்ரோ? நம்ம ஹோல்டிங் பண்ணலாமா? ஹோல்டிங்கா ப்ரோ? எதுல லிவரேஜ் யூஸ் பண்ணியா ப்ரோ? லிவரேஜ் யூஸ் பண்ணி கேக்குறீங்களா? அது பண்ணலாம் ப்ரோ. அததான் சிங்கிள் ட்ரேடும்போம். இப்போ பிப்ஸுங்கிற ஒரு டாப்பிக்கை பார்த்துருவோம். பிப்ஸுங்கிற டாப்பிக்கை பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ. லிவரேஜ் நம்ம எந்த லெவல் போற வரைக்கும் நம்ம அதே இதுல வச்சுக்கிறோம் 1:100. அது நீங்க ஸ்டார்ட் பண்றது தான் ப்ரோ. அது 1:100 சேஃப்டியா இருக்கும் ப்ரோ. நீங்க எவ்வளவு அமௌண்ட் வச்சிருந்தாலும் சரி வச்சுக்கலாம்ங்கறீங்களா? இல்ல அமௌண்ட பொறுத்து லிவரேஜ் சரி ஆகுமா? அமௌண்ட்டை பொறுத்து இல்லை ப்ரோ. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கம்மியாக வச்சுருந்தாலும் எவ்வளோ அதிகமாக வச்சுருந்தாலும், நான் ரொம்ப சேஃப்டியாக ப்ளே பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்மியாக வச்சுக்குவாங்க. நான் ரிஸ்க் அதிகமாக எடுப்பேன் அப்படிங்கிறவங்க அதிகமாக வச்சுக்குவாங்க. உங்களுக்கு எது? 1:1000 வச்சோம்னா என்ட்ரி எடுத்த உடனே மைனஸ்ல காட்டும் அப்படிதானே? ஆமாம் ப்ரோ, என்ட்ரி எடுத்தோடனே மைனஸ்ல தான் காட்டணும். அதை தாண்டி இங்கே சொன்ன இல்லை, லார்ஜ் சைஸை பொறுத்து நீங்கள் எடுக்கிறது. இந்த இடத்துல உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் காலி ஆகுது அப்படின்னா இங்கேயே ட்ரேட் க்ளோஸ் ஆயிரும். மீதி இருக்க எஸ்எல் அவ்வளோதான். இதுக்கு நம்ம லிவரேஜ் கம்மியா வச்சா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். ஆமா, லிவரேஜ் கம்மியா வைக்கும் போது இப்போ நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க பேலன்ஸ் காலி ஆகிறது கீழே தான், இதுக்கு கீழே தான் இருக்கும். நீங்க லிவரேஜ் கம்மியா வைக்கும் போது நீங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவீங்க அந்த இடத்துல. அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. இப்போ பிப்ஸுங்கிற டாபிக் இருக்கு. பிப்ஸ் அப்படிங்கிறது ஸோ இங்க சைடில் உங்களுக்கு நம்பர் தெரியும். ஸோ பிப்ஸ் அப்படிங்கிறது இங்க சைடில் இருக்க நம்பர் புள்ளிக்கு அப்புறம் வர 4வது டிஜிட்டை பிப்ஸும் போகும் ப்ரோ. ரொம்பலாம் இல்லை, இது எக்ஸ்பர்ட் ஒரு 2 ஜேபிபி அண்டு கோல்டில் மட்டும் 2வது டிஜிட்டாக இருக்கும். நோட் பண்ணிக்கலாம். ஜேபிஒய்யும் அடுத்து கோல்டில் மட்டும், கோல்டு இது 2ல் மட்டும் பிப்ஸ் புள்ளிக்கு அப்புறம் வர 2வது டிஜிட் பிப்பாக இருக்கும், ஒரு பிப்பாக இருக்கும். சரிங்களா? அது மீதி இருக்க எல்லா கரன்சிஸ்லையும் எந்த ஃபாரெக்ஸில் எந்த கரன்சி பேர் எடுத்தாலும் புள்ளிக்கு அப்புறம் வர 4வது டிஜிட் கரன்சி பிப்பாக இருக்கும். லைக் வேறு ஏதாவது ஒரு ஸ்டார்ட்டையும் காட்டிடலாம். கேட் எடுக்கலாமா? ஓகே, கேட் எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்போ பிப்ஸ் அப்படிங்கிறது இங்கே புள்ளி இருக்குது. 0க்கு அப்புறம் வர 4வது வேல்யூ, 4வது வேல்யூ ஒரு பிப்பாக இருக்கும் ப்ரோ. 4வது வேல்யூ இங்கே 4 இருக்குது. இப்போ 4 பிப் அப்படிம்போம். இப்போ நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க. இப்போ கோல்டுலேயும் ஜேபிஒயில் மட்டும் டிஃபர் ஆகும், அவ்வளோதான் ப்ரோ. இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ உனக்கு சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு இவ்வளோ பிப் கேப்சர் பண்ணேன், எனக்கு இவ்வளோ பிப் ப்ராஃபிட் கொடுத்தது அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியணும். ஸோ கோல்டில் பிப் அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் வர 2வது டிஜிட் தான் ஒரு பிப்பு. அப்போ ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி வந்தால் அது 10 பிப்பு, அவ்வளோதான். அதுக்கு புள்ளிக்கு முன்னாடி இருக்குது, அது எப்படி சொல்லணும் அப்படின்னா அதுவும் பிப்பு தான், அது 100 பிப்பு, அவ்வளோதான். ஓகேவா ப்ரோ? பிப்பில் ஏதாவது டவுட் இருக்கா? இன்னொரு வாட்டி சொல்றீங்களா? இன்னொரு வாட்டி. ஓகே ப்ரோ. இப்போ பிப் அப்படிங்கிறது புள்ளிக்கு அப்புறம் வர 2வது வேல்யூ. அது கோல்டுலேயும் ஜேபிஒயில் மட்டும். ப்ரோ யாரதோ மைக் நாய்ஸ் ஆகுது, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. கோல்டு
ஜேபிஒய்லையும் கோல்டுலையும் மட்டும் ஜீரோவுக்கு அப்புறம் வர ரெண்டாவது டிஜிட் பிப்பாக இருக்கும் ப்ரோ, ஒரு பிப்பாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா கோல்டு வந்து ஜீரோலேயே போகுது. சரி ஓகே, இப்போ புள்ளிக்கு அப்புறம் வராது ரெண்டாவது வந்து ஜீரோ. இங்கே இந்த இடத்துல பார்ப்போம், புள்ளிக்கு அப்புறம் ரெண்டாவது டிஜிட் வந்து ஜீரோ. இப்போ ஜீரோவுக்கு மேலே ஒன்றுன்னு வந்தது அப்படின்னா அது ஒரு பிப்பு, அது ரெண்டுன்னு வந்தால் ரெண்டு பிப்பு. ப்ரோ என்னோட ஆடியோ எனக்கு கேட்குது ப்ரோ. யாரு ப்ரோ? ஓகே ஓகே, இப்போ நாய்ஸ் கட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல ப்ரோ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பிப்பு நிறைய வேல்யூ இருக்கா இங்கே பாருங்க. இப்போ ஜீரோவுக்கு அப்புறம் ரெண்டு இருக்கு, ரெண்டுக்கு அப்புறம் இல்லை புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு ஜீரோ. இப்போ ரெண்டாவது டிஜிட் பிப்புங்கிறனால இங்கே ஜீரோ பிப்பில் இருக்குது. இப்போ இதே 9 இருந்ததுன்னா 9 பிப்பாக இருக்கும், 5 இருந்ததுன்னா 5 பிப்பாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிறது 2 இருக்கனால 2 பிப்பு, அதே 5 இருந்ததுன்னா 5 பிப்பு. இப்போ புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறது 9 இருக்கனால இப்போ 2 பிப்புன்னு இதை சொல்ல மாட்டோம், 20 பிப்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ 2 இருந்தால் 20 பிப்பு, 5 இருந்தால் 50 பிப்பு. அதே இப்போ புள்ளிக்கு முன்னாடி இருக்க வேல்யூவை 9 இருக்குது, ஸோ 90 பிப் 900 பிப்பு. அதே 8 இருந்ததுன்னா 800 பிப்பு. இந்த 3 வேல்யூ சேர்த்து சொல்லணும். அதே இதுக்கு முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா 1000. ஸோ 1 இருந்தால் 1000 பிப்பு, அது 2 இருக்கனால 2000 பிப்பு. இப்படி சொல்லணும் ப்ரோ. இப்போ ஜேபி பொயிலையும் கோல்டுலையும் மட்டும் புள்ளிக்கு அப்புறம் வர ரெண்டாவது வேல்யூ வந்து பிப்பாக இருக்கும். அதே மீதி எல்லா கரன்சி பேர்லையும் 4வது வேல்யூ பிப்பாக இருக்கும். ஓகேவா ப்ரோ? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை ப்ரோ. ஓகே, வேற என்னமோ கேட்டீங்க. பிப்ஸ் முடிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு. ப்ரோ டவுட் இருக்குன்னு சொன்னீங்களே, சொல்லுங்கள். மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, கோல்டு ரன் ஆகிட்டு தான் இருக்குது. 1 மினிட்ல வச்சுருக்கேன் நினைக்கிறேன். ஆமாம், 1 மினிட்ல வச்சுருக்கேன். யா ப்ரோ, நாளைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன ப்ரோ, என்ன டாபிக் ப்ரோ பார்ப்போம்? நாளைக்கு பார்ப்போம் ப்ரோ. நாளைக்கு கேண்டல்ஸ்டிக்ஸை பற்றி பார்ப்போம். என்ன ப்ரோ? மேபி ஒரு 7 நாளில் முடிக்கலான்னு இருக்கேன் ப்ரோ. 7 நாளில் முடிச்சிடலாம். அதனால தான் 10 டேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். 10 நாளுக்குள்ளே முடிக்கணுங்கிறனால தான் நான் 10 டேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஓகே ப்ரோ, இப்போ டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் பார்த்துடலாம். என்ன ப்ரோ? என்ன டைம் ஃப்ரேம்லையா? அதாவது என்ன டைம் ஃப்ரேம்ல நான் பார்ப்பேன்னு கேட்குறீங்களா இல்லை இதில் பார்க்கலான்னு கேட்குறீங்களா? நீங்க வந்து இன்னும் கான்செப்டே லேர்ன் பண்ணல ப்ரோ. பேசிக்ல இருக்கும்போது நீங்க வந்து என்ட்ரி எடுக்கிறது. ஒரே ஒரு செகண்ட் ப்ரோ. என்ட்ரி ரெக்கார்டிங். ஒரே ஒரு செகண்ட் ப்ரோ. எங்க போகுது? இங்க இருக்கு. ஒரே ஒரு செகண்ட் ப்ரோ. நீங்க யூசுவலா என்ன டைம்ல எப்பவுமே என்ட்ரி எடுப்பீங்க? உங்க ட்ரேட் டைம். ஓகே வந்துட்டேன் ப்ரோ. இப்போ என்ன கேட்டீங்க? நான் எந்த டைம் ஃப்ரேமில் என்ட்ரிலாம் கேட்குறீங்க? அது வந்து கான்செப்டே இன்னும் கற்றுக்கல் ப்ரோ. எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும்னே தெரில, எந்த டைம் ஃப்ரேம்னு கேட்குறீங்களே. அது கற்றுக்கலாம். நீங்கள் இந்த 10 நாள் கிளாஸ் முடிக்கும் போது அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். டோன்ட் வரி, அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கும். இந்த அளவு மட்டும் யோசிங்க. நீங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸ், அதாவது அந்த இடத்துக்கு ஏன் போகிறீங்க? ரொம்ப அட்வான்ஸ்டாக போகிறீங்க. நானா ப்ரோ? நான் ஓவர்லாப் டைம் ப்ரோ. 5:30 இருந்து 9:30. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் மட்டும் பார்த்துருவோம். அதை கூட நாளைக்கு பார்க்கலாம், இருந்தாலும் இன்றைக்கே பார்த்துருவோம். டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது ப்ரோ, இப்போ வந்து இதுலேயே ஒரு 4 டைப் இருக்குது. ஸோ ஒன்று ஸ்கேல்பர்ஸு, இன்னொன்று ஸ்விங் ட்ரேடர்ஸ், இன்னொன்று டே ட்ரேடர்ஸ் அண்டு பொசிஷன் ட்ரேடர்ஸ். இப்போ ட்ரேடர்ஸில் வந்து ஸ்கேல்பர்ஸ் அப்படின்னா
ஒரு 15 நிமிஷம் அந்த டைமிங்குள்ளே, ஒரு 1 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் இந்த டைமிங்குள்ளேயே அவங்களோட பொசிஷன் ஆட் பண்ணி ட்ரேட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஒரு ட்ரேட் ஓப்பன் பண்ணுவாங்க, அது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிருவாங்க. அவங்களாம் ஸ்கேல்பர்ஸு. அந்த டே ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ட்ரி எடுப்பாங்க, அந்த டேக்குள்ளே அவங்க ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணுவாங்க. அது வந்து 15 நிமிஷத்துக்கு மேலேயாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். அவங்களோட மெத்தடாலஜி இன்னைக்கு தேதிக்குள்ளே இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடில் இருப்பாங்க. ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க ட்ரேட் எடுத்து ஒரு 2 வாரத்துக்குள்ளே ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ். அண்டு அந்த 2 வாரத்துக்கு மேலே ஹோல்ட் பண்ணி வருஷ கணக்கில் வச்சுருக்காங்க. வருஷத்தில் 6 மாதம், 1 வருஷம் வச்சுருப்பாங்க பாருங்கள். அவங்களாம் பொசிஷன் ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? மேக்ஸிமம் இருக்காது. இதுல ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு எவ்வளவு கேபிட்டல் தேவைப்படும்? ஸ்விங் ட்ரேடர்ஸுக்கு கேபிட்டலா? நீங்கள் எந்த கேபிட்டலில் வச்சு வேணாலும் நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம் ப்ரோ. புரியுதுங்களா? ப்ரோ ஸ்விங் ட்ரேடுக்கும் கேபிட்டலுக்கும் எந்த இதுவும் இல்லை. நீங்கள் வந்து எந்த கேபிட்டலை வச்சு வேணாலும் எந்த டைப் ஆஃப் ட்ரேட் வேணாலும் பண்ணலாம். ப்ரோ அவரு இந்தியன் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி கேக்குறாரு. ஆமா ப்ரோ. இந்தியன் மார்க்கெட் தான் நம்ம கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். அது கூட ஓகே சார். அதாவது அது கூட நமக்கு என்ன ஷேர்ஸ் வாங்குறோமோ அதுதான் நமக்கு தேவைப்படும். ஒரு ஷேர்ஸ்னா நமக்கு 200 போதும், 100 போதும். அது மாதிரி தான் கேட்டேன் ப்ரோ. இதுக்கும் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு பாயிண்ட்ஸ் அவ்வளோதான் தெரியாது. பட் அதுக்கும் ஸ்டாப் லாஸ் அது கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கல. நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் வந்து அதிகமாக தேவைப்படாது ப்ரோ. நீங்கள் வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அதாவது எப்படி சொல்லணும்னா, கேபிட்டல் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா லாட் சைஸை குறைச்சிக்கலாம். புரியுதுங்களா? கேபிட்டல் கம்மியாக இருக்குன்னா லாட் சைஸை குறைச்சிக்கலாம். கேபிட்டல் அதிகமாக இருக்குன்னா லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ப்ரோ. புரியுதா ப்ரோ? ஓகே ப்ரோ, புரியுது. ஓகே ஓகே. இப்போ டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர் முடிஞ்சிச்சு. வேறு ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? அவ்வளோதான் இன்னைக்கு சொல்லணும்னு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. நீங்க என்ன ட்ரேடர் ப்ரோ? நான் டே ட்ரேடர் ப்ரோ. டே ட்ரேடர். எவ்வளவு கேபிட்டல் யூஸ் பண்ணுவீங்க ப்ரோ பெர் ட்ரேடுக்கு? பெர் ட்ரேடுக்கா? வேணாம் ப்ரோ, நீங்கள் என்னைய பற்றி கேட்காதீங்க. நீங்கள் பொதுவாக கேட்குறீங்களா? தாராளமாக சொல்கிறேன். என்னைய பற்றி கேட்காதீங்க. வந்து நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் என்னைய பற்றி சொல்லணும் ப்ரோ. ப்ரோ ஒன் क्वेश्चन ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் இப்போ அப்படியே ஒன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்களா இல்லை எந்த மாதிரி ப்ரோ? ஒன் ஸ்ட்ராட்டஜி தான் ப்ரோ. நான் 2-3 ஸ்ட்ராட்டஜி தெரியும். அது ஹை ப்ராபபிலிட்டியாக 2 ஸ்ட்ராட்டஜி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்களே 5 to 9 வரையும். ஆமாம் ப்ரோ. அந்த டைமிங்ல வந்து நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ண ஒன் ஸ்ட்ராட்டஜி வந்துச்சுன்னா அந்த டைம்ல அப்ளை பண்ணுவீங்களா? ஆமாம் ப்ரோ. அப்படிதானா? ஆமாம் ப்ரோ. ட்ரேட் பண்ணுவீங்க? ஆமாம் கண்டிப்பா. அது வரைக்கும் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். அது வரைக்கும் மார்க்கெட்டை வாட்ச் தான் பண்ணணும். ஓகே ப்ரோ. அதான் இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அந்த டைமிங்ல அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துச்சுன்னா அதை அப்ளை பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கணும். மைண்ட் செட்டோட ட்ரேட் பண்ணலாம். ஆமாம் ப்ரோ. நீங்க சொல்றது ஓகே. நீங்க ஃபுல் டே ஃப்ரீனா உங்க ஸ்ட்ராட்டஜி எப்போ வந்தாலும் நீங்க பண்ணலாம். நீங்க 5 to 9 வரைக்கும் வெயிட் பண்ணணும் கிடையாது. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்போ வந்தாலும் நீங்க பண்ணலாம். கரெக்டா ப்ரோ? ஆமாம் கண்டிப்பா ப்ரோ. நீங்கள் எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் டைம் வந்து ஒர்க் ஆகாது. இதில் ப்ரைஸ் மட்டும் தான் வரும். இப்போ ஐசிடியில் தான் ப்ரோ டைம் அண்ட் ப்ரைஸ் வரும். ஐசிடியில் கான்செப்ட் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டைமில் இந்த என்ட்ரி மாடல் வந்தால் தான் நான் என்ட்ரி எடுப்பேன்பாங்க. பட் எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் உங்களோட என்ட்ரி மாடல் எங்கே வந்தாலும் நீங்கள் எடுக்கலாம். பட் நான் இப்போ டைமிங் செஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 மணிக்கு வந்து சாயங்காலம் 3 மணிக்கு உங்களோட செட்டப் கிடைக்குது, ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை ஆகிற மாதிரி செட்டப் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரேட் தாராளமாக எடுக்கலாம். பட் அது ட்ரேட் வந்து டார்கெட்டோ இல்லை எஸ்எலோ ஹிட் ஆகிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக போகும். பட் இந்த ஓவர்லேப் டைமிங்கில் அது சீக்கிரமாக நடக்கும். அவ்வளோதான். ஓகே ப்ரோ. அப்படியே உங்க ஸ்ட்ராட்டஜி என்ன ஏதுன்னு சொல்லுங்க ப்ரோ. ஸ்ட்ராட்டஜி என்னோட ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாரு ப்ரோ. அப்கமிங்ல பார்க்கலாம் ப்ரோ. கிளாஸ்லாம் இருக்குது. ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நாளைக்கு லிங்க் அனுப்புவீங்களா ப்ரோ? மறுபடி நாளைக்கு இதே டைமுக்கு லிங்க் வரும் ப்ரோ. கரெக்டாக 7:25 அனுப்பிடுவேன். ஓகே தேங்க்யூ.
ப்ரோ சின்ன டவுட் ஃபண்ட் இருக்கு சொல்லுங்க. ப்ரோ ஆக்சுவலா நான் ஒரு 8 o'clock தான் ஜாயின் பண்ணேன், 30 minutes லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஓவரால் நம்ம இங்க என்ன பேசிக்ஸ் கவர் பண்ணிருக்கோம், ஒரு டாபிக் மட்டும் ஹெட்டிங் மட்டும் சொல்லுங்க. என்னென்னலாம் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னு. ஓகே 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 ப்ரோ. இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு தான் கேட்குறீங்க? எஸ் எஸ் கரெக்ட் ப்ரோ. இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா கூட எனக்கு ஓகே. இன்னைக்கு ரொம்ப பேசிக் தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சோம்னா வாட் இஸ் ட்ரேடிங்ல ஆரம்பிச்சோம். ட்ரேடிங்னா என்ன, அப்புறம் ட்ரேடிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்க டிஃபரன்ஸை பார்த்தோம். அடுத்து அதை தாண்டி ஃபாரெக்ஸில் எத்தனை செஷன் இருக்குன்னு பார்த்தோம். அது எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். 24/5 அப்படிங்கிறது ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். அண்டு வேற என்ன, நான் எப்போ ட்ரேட் எடுப்பேன் கேட்டதுக்கு இப்போ இந்த ஓவர்லாப் டைப்பிங்கில் ஒரு ட்ரேட் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வேற என்ன பார்த்தோம்? டைப்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸை பற்றி பார்த்தோம். ஃபாரெக்ஸில் மேஜர் அண்ட் மைனர் கரன்சிஸை பற்றி பார்த்தோம் ப்ரோ. அதை தாண்டி டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் பார்த்தோம் ப்ரோ. நாய்ஸ் வருது என்ன ப்ரோ? அண்ட் பிப்ஸ் அண்ட் லிவரேஜ் பத்தி ஆமா, பிப்ஸ் அண்ட் லிவரேஜ் பத்தி பார்த்தோம் ப்ரோ. எனக்கு ஒரு சின்ன சஜஷன், எந்த ட்ரேடிங் ஆப் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் ப்ரோ? ட்ரேட் எடுக்கிறதுக்கு அப்புறம் ட்ரேடிங்க்கு ட்ரேடிங் பண்றதுக்கு எந்த ஆப் பெஸ்டா இருக்கும் ப்ரோ? லைக் மெட்டா ட்ரேட் இருக்கு, ரிபஃபெக்ஸ் இருக்கு, இந்த மாதிரி EXN இருக்கு. சோ இந்த மாதிரி எந்த ஆப் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் ப்ரோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்? எது ட்ரஸ்டபிள் ப்ரோ? ப்ரோ அதான் ப்ரோ, நான் வந்து இன்ஸ்டாலேயே ஒரு ரீல்ஸ்ல போட்டிருந்தேன் எப்படி ஒரு புரோக்கரை சூஸ் பண்ணும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஒரு 5 கண்டிஷன் மட்டும் சொல்லியிருப்பேன். அது 5 இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து அவங்க வந்து ஒரு 10 வருஷமாவது மினிமம் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கணும். ஒரு 2 மேஜர் கரன்சிஸ்லையாவது மேஜர் கண்ட்ரிலையாவது ரெகுலேட் ஆகிருக்கணும். ரெண்டு ரூல்ஸு. 3வது அந்த ஸ்ப்ரெட் அண்ட் கமிஷன்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். 4வது விஷயம் MT5 MT4லாம் சப்போர்ட் இருக்கான்னு பார்த்துக்கணும். இது மாதிரி பார்த்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும் ப்ரோ. அண்ட் நீங்க வந்து நான் என்ன சொல்றதெல்லாம் அப்படி 1xs வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா ப்ரோ? நீங்க சொன்ன கிரைட்டீரியாலாம் ஓகே ப்ரோ. நான் சொன்னதெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் அந்த என்ன broker ப்ரோ அந்த கண்டிஷன் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணது? 1xs வேற ஏதாவது broker ஃபுல்ஃபில் நீங்க எந்த broker ப்ரோ யூஸ் பண்றீங்க? நான் யூஸ் பண்றது எக்ஸ்னஸ் ப்ரோ. எக்ஸ்னஸ் ஓகே அதுல சப்போர்ட் ப்ரோ 1 மினிட் எல்லாரும் நம்ம கால் பண்ணி பேச முடியுமா? சப்போர்ட்லாம் கிடைக்குமா ப்ரோ? ஒவ்வொருத்தரா கேளுங்க, நாய்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே ப்ரோ, ஒரு சிம்பிள் டாபிக். நீங்க எக்ஸலன்ஸ் யூஸ் பண்றப்ப சப்போர்ட் இப்ப நாளைக்கு ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நான் என்ன கஸ்டமர் கேர் சப்போர்ட் கிடைக்குமா எனக்கு? ஓகே, அதுதான் 5வது பாயிண்டா சொல்லணும் ப்ரோ. கஸ்டமர் சப்போர்ட் இருக்காங்கறத 5வது பாயிண்டாவே வைக்குவேன். ஓகே கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸ்னஸ்ல இருக்கு ப்ரோ. ஓகே நம்ம சென்னைஸ்ல சப்போர்ட் பண்றாங்க ப்ரோ. சென்னைஸா? இல்ல ப்ரோ, நம்ம அதாவது சென்னையில அந்த மாதிரி சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேக்குறேன். சப்போர்ட் நம்மளுக்கு இருக்கு ப்ரோ. கான்டாக்ட் சப்போர்ட் இருக்குது. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. கேளுங்க ப்ரோ. ப்ரோ ஃபண்டமெண்டல் சொல்லி தருவீங்களா ப்ரோ? ஃபண்டமெண்டல் இல்ல ப்ரோ. ஃபண்டமெண்டல்லாம் சொல்லி தர மாட்டேன். அதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஃபண்டமெண்டல்ஸ்லாம் சொல்லி தர மாட்டேன். ட்ரேடிங்க்கு தேவையான அந்த ஃபாரெக்ஸ் நியூஸ் அதை மட்டும் சொல்லி தருவேன். அது சொல்லி தருவேன். அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவருக்காக சொல்லிடுவோம். ஃபண்டட் அக்கௌண்ட்டை பற்றி சொல்லிடலாம். ஃபண்டட் அக்கௌண்ட் தானே ப்ரோ கேட்டீங்க? ப்ரோ இல்ல ப்ரோ, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ப்ரோ. ஃபண்டட் அக்கௌண்ட்டை பற்றி ஒருத்தர் கேட்டாரு. அவர் போயிட்டாரு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஓகே ஃபண்டட் அக்கௌண்ட். ஓகே ப்ரோ. ஃபண்டட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபண்டட் அக்கௌண்ட் அப்படின்னா, ஸோ ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி வந்து நல்லா ட்ரேட் பண்ணுறவங்கள அப்ரோச் பண்ணி, அதாவது அவங்க ஃபண்டு தருவாங்க, நம்மகிட்ட இருக்க ஸ்கில்லை வச்சு நம்ம அதில் ட்ரேட் எடுப்போம் ப்ரோ. அவ்வளோதான். நம்மகிட்ட ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறனால அந்த கம்பெனி வந்து நம்மளுக்கு ஃபண்டு தந்து நம்மளை ட்ரேட் பண்ண வைப்பாங்க. அவ்வளோதான். ஸோ இது வந்து எப்படின்னா, அவங்க வந்து அமௌண்ட் அவங்களுக்கு, ஸோ அதில் வந்து பர்சன்டேஜ் போட்டு தருவாங்க. அதுக்கு வந்து ஒரு சேலஞ்சாட்டம் வைப்பாங்க. அந்த சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அவ்வளோதான் ப்ரோ. இதை தாண்டி வேறு ஏதாவது ஃபண்டட் அக்கௌண்ட் ப்ரோ சொல்லுங்க. ஓகே ப்ரோ, கரெக்ட். அவ்வளவுதான். ரெக்கார்டிங் உங்க சேனல்ல அப்லோட் பண்ணுவீங்களா ப்ரோ? ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணிடுவேன் ப்ரோ.
அது லிங்க் குரூப்ல ஷேர் பண்ணுவீங்களா ப்ரோ? குரூப்ல ஷேர் பண்ணுவேன் ப்ரோ. ஓகே ஓகே. ஆக்சுவலா ஒரு டவுட் ப்ரோ. இப்போ நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ண முடியும்னு சொன்னீங்க ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல கேரி ஃபார்வர்ட்னு போட்டு நம்ம ஸ்விங் அதாவது ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம இந்த ஃபாரெக்ஸ் ஆப்ல எப்படி ப்ரோ நம்ம கொடுத்து ஹோல்ட் பண்ணுவோம்? ப்ரோ இதுல வந்து ஆஸ் யூசுவலாவே நம்ம பண்றதே ஸ்விங் ட்ரேட் தான். நோ ஆப்ஷன். ஒன்லி நம்ம பண்றதே ஸ்விங் ட்ரேட் தான். இல்ல வாங்குறது விக்கிறது. நம்ம இப்ப விக்காம அதாவது செல் இப்போ நம்ம விக்காம விட்டா அது அப்படியே மறுநாளும் கண்டினியூ ஆகுமா? அதாவது ப்ராஃபிட்ல இருந்தா கண்டினியூ ஆகும், லாஸ்ல இருந்தா உங்க கேபிட்டல் ஏத்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. சோ இதுல அப்படி கேரி ஃபார்வர்ட் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இல்ல, ஜஸ்ட் நம்ம எடுத்தாலே அது ஸ்விங் ட்ரேட் தான். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஓகே ஓகே. தேங்க்ஸ். ஓகே ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. வேற ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோ ஸ்மால் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுங்க ப்ரோ. என்னைய பத்தியா? அப்படியே சொல்லிட்டாரு ப்ரோ. என்னைய பத்தி சிம்பிளா சொல்லிட்டேன் ப்ரோ. நான் சாந்தகுமார், 12வது படிக்கிறேன், அவ்வளவுதான். இதை விட சிம்பிளால இன்ட்ரோவே கொடுக்க முடியாது ப்ரோ. ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸா? ட்ரேடிங் வந்து லாக்டவுன்ல ஸ்டார்ட் பண்ணேன். எதனால ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, கதை அறுத்துருவேன் ப்ரோ, உங்களுக்கு டைம் போதும், அதனால சொல்றேன் வேணான்ட்டு. சிம்பிளா சொல்லணுமா? ஓகே ப்ரோ சொல்றேன். சிம்பிளா சொல்லணும்னா லாக்டவுன் ஆரம்பிச்சது. ஸோ லாக்டவுன் வந்து 2020 பிப்ரவரி மார்ச் ஆரம்பிச்சது. நான் வந்து நவம்பரில் ட்ரேடிங் பக்கம் அப்படியே யூடியூப் தள்ளும் போது ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி கற்றுக்க ஆரம்பித்தேன் ப்ரோ. அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிப்போம் அப்படின்னா, பைனரியில் தான் நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஆமாம் ப்ரோ ஆமாம். அதே நானும் அதில் ஒரு ஆள் தான். நானும் பைனரியில் தான் ஆரம்பித்தேன். பைனரியில் ஆரம்பித்து ஏன்னா அப்போ வந்து பைனரி ஃபாரெக்ஸ் அப்படின்னா ட்ரேடிங் மெத்தட்லாம் எனக்கு தெரியாது. ஸோ தெரியாமல் ப்ரோ மணிகண்டன் ப்ரோ மியூட் நீங்களே பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பைனரி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதில் வந்து லைக் ஒரு 300 பக்கம் போட்டேன்னு நினைக்கிறேன். 300 போட்டேன். ஃபஸ்ட்டு அந்த 300 எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த 300 டபுள் ஆக்கிட்டேன். எப்படியும் ஒரு வாரத்துக்குள்ளேயே அந்த 300 டபுள் ஆக்கி 600 ஆக்கி வச்சுட்டேன். 600 ஆக்கிட்டு 300 நம்ம போட்ட அமௌண்ட் டெபாசிட்டை மட்டும் எடுத்துட்டேன் ப்ரோ. எடுத்ததுக்கப்புறம் சரி எடுத்துட்டோம் அப்படின்ட்டு மீதி 300 இருந்தது. ஸோ ப்ராஃபிட் 300 அக்கௌண்ட்லேயே வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு தினைக்கு ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாள் ஒரு நாள் ப்ராஃபிட் ஒரு நாள் லாஸ்னு வந்தது. அடுத்த ஒரு வீக்லேயே அந்த 300 காலி ஆயிடுச்சு. அவ்வளோதான். போட்ட டெபாசிட்டை மட்டும் எடுத்துட்டேன் ப்ரோ. பை தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 ரூபா புரோக்கர் சார்ஜில் போயிடுச்சு. மற்றபடி 10 ரூபா லாஸ், அவ்வளோதான். வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து இந்த அமௌண்ட்டு எடுக்கலை அப்படின்னா நம்மளுக்கு லாஸ் தானே. ஏன்னா அந்த வயசில் ஒரு லைக் 8வது படித்தேன். 8வது அப்போ அந்த அமௌண்ட்டை வீட்டில் வாங்கி அதை செஞ்சு அது வீட்டில் சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அதனால ப்ரோ அப்படியே எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ லாஸ் ஆகல, நேரம் நல்லா இருந்தது எப்படியோ. ஓகே ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ. கிளாஸில் முடிஞ்சிருச்சு. நான் திருச்சி ப்ரோ. கிளாஸில் முடிஞ்சிருச்சு ப்ரோ. சும்மா டைம் பாஸுக்கு பேசலாம் அப்படின்னா பேசலாம். மற்றபடி கிளாஸுக்காக வந்தவங்க தாராளமாக முடிச்சிடலாம் ப்ரோ. எக்ஸிட் ஆகிக்கோங்க. இல்லை எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் கேட்டுக்கோங்க. என்ன ப்ரோ? நீங்க எடுத்த ஹையஸ்ட் ப்ராஃபிட் என்ன ப்ரோ? டாலர்ஸ்ல ஹையஸ்ட் ப்ராஃபிட். அதாவது இவ்வளவு நாள் நீங்க பண்ண ட்ரேட்ல இதுதான் நான் பண்ணதுல ஹையஸ்டான ப்ராஃபிட் அப்படின்னா எவ்வளவு ப்ரோ? நான் பண்ணதுல ஹையஸ்ட் ப்ராஃபிட் கேக்குறீங்களா? ஹையஸ்ட் ப்ராஃபிட் சொல்லி ஆகணுமா? ஹையஸ்ட் ப்ராஃபிட் இல்ல ப்ரோ, நான் சும்மா ஜஸ்ட் ஒரு இல்ல நீங்க டோட்டலா ஒரு சிங்கிள் ட்ரேடுக்கு கேக்குறீங்களா இல்ல எப்படி ப்ரோ? சிங்கிள் அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்கன்னு கேக்குறீங்க? அப்புறம் ஹையஸ்ட் ப்ராஃபிட் இன்னைக்கு எதோட ஸ்விங் அண்ட் இன்ட்ராடே எதோட எடுத்துக்கங்க. ஹையஸ்ட்னா இது ஒன்னு சொல்லலாம் அப்படினா எது ப்ரோ? ஹையஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னா 1:16 ஒரு ட்ரேட் எடுத்தேன். அதில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்னா ஒரு $26 கிடச்சிது. ஓகே ப்ரோ. 26 இல்லை 32 தரல ப்ரோ. அதெல்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. அதனால் அதான் இருக்கும்.
கிட்டத்தட்ட $30 பக்கம் இருக்கும் அந்த ட்ரேட். அவ்வளோதான். வேற ப்ரோ எஸ்எம்சி எங்க கத்துக்கிட்டீங்க நீங்க? கேபிட்டல் பார்த்தா 0.01 இதுங்களா ப்ரோ? கேபிட்டல் வந்து 0.1 நினைக்கிறேன் ப்ரோ. அப்போ வந்து லிவரேஜ் கொஞ்சம் யூஸ் பண்ணி எடுத்தேன். ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. நானும் உங்களை மாதிரி யூடியூப் தான் ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. என்ன உங்களுக்கு வந்து அதாவது எப்படி ப்ராப்பரா போகணும்னு ரோட் மேப் இல்லை. ஸோ நான் அந்த ரோடு மேப்பை நானே கிரியேட் பண்ணி கற்றுக்கிட்டேன். அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. அண்டு நீங்கள் தமிழில் மட்டும் தேடுவீங்க, நான் கொஞ்சம் இங்கிலீஷ் சேனல்லையும் தேடி கண்டுபிடிச்சி அப்படியே கற்றுக்கிட்டேன். ஏன்னா டைம் நிறைய இருந்தது இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே சும்மாவே இருந்தால கற்றுக்கிட்டேன். ஓகே ப்ரோ, நீ இனிஷியலா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க, இல்ல ஸ்டார்டிங்ல எவ்வளவு அமௌண்ட் லாஸ் அந்த மாதிரி எதுவும்? ஸ்டார்டிங்ல பைனரியில் வந்து 300 ரூபா போட்டேன். அண்டு ஃபாரெக்ஸில் வந்து மினிமம் $10 அப்படிங்கிறனால $10 தான் ப்ரோ போட்டேன். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் லாசஸ்லாம் இருந்தது, அது அப்படியே ரெக்கவரி பண்ணியாச்சு, அவ்வளோதான். அந்த $10க்கு நீங்க 1:100 லிவரேஜ் வச்சிருந்தீங்க அப்பதானே? ஆமா ப்ரோ, 1:100 தான் வச்சிருந்தேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, $30 அரௌண்ட் 2500 சம்திங் தான் வருது. ஓகே ப்ரோ. $30 ஆமா பர் ட்ரேட்லிங்களா? ஓகே 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 ப்ரோ. எனக்கு டவுட் ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ உங்க வின்னிங் ரேஷியோ ப்ரோ, அது 10 ட்ரேட் எடுக்குறீங்க, அதுல எத்தனை ட்ரேட் ப்ரோ ப்ராஃபிட்ல? எனக்கு 8ல இருந்து 9 ட்ரேட் வந்துரும் ப்ரோ. ஒரு 8 ட்ரேட் வச்சுக்கோங்க. என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, நான் எடுத்தேன் அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு 8 வந்து ப்ரோ 8 to 9 வந்துடும். வேற ப்ரோ. ஸோ சூப்பர். பை த பை சொல்லுங்க ப்ரோ. இந்த நீங்க மார்க்கெட்டிங் டைமிங் பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு வெப்சைட் ஒன்று பார்க்குறேன், நான் அதை அனுப்பிட்டுக்கிறேன், அதை பாருங்க ஒருக்கா மற்றவங்க காட்டி விடுங்க. ஓகே ப்ரோ. இப்போ ஓகே ப்ரோ, இப்போ கிளாஸ் அவ்வளோதான். ஸோ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா? சொல்லுங்க ப்ரோ. என்ன அப்படின்னா, 26 பேர் இருக்கீங்க. ஸோ இதில் வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணீங்க. ஸோ ஃபீட்பேக் மாதிரி இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ. ஒரு ஸ்க்ரீன் ஓகே ப்ரோ. உங்கள் ஸ்டோரியில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆட்டம் எடுத்து போட்டாலும், இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆட்டம் எடுத்து போட்டாலும் பரவாயில்ல. ஸோ இல்லாட்டி உங்கள் ஃபீட்பேக்கை போட்டு என்னை மென்ஷன் பண்ணி விட்ருங்க, நானும் என்னோட ஸ்டோரியில் வைப்பேன், அவ்வளோதான். இன்ஸ்டாவில் தான் ப்ரோ. இன்ஸ்டாவில் என்னை மென்ஷன் பண்ணி வைங்க, என் ஐடி தான் தெரியும். கொஞ்சம் மென்ஷன் பண்ணி வச்சிங்கன்னா நானும் உங்களே ரிட்டர்ன் மென்ஷன் பண்ணுவேன், அவ்வளோதான். வேறலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. உங்க ஸ்ட்ராட்டஜி சொல்றீங்களா ப்ரோ? ப்ரோ உங்க ஸ்ட்ராட்டஜிலாம் கோர்ஸ்ல இருக்கா ப்ரோ? என்னோட ஸ்ட்ராட்டஜி நம்ம இந்த கோர்ஸ்ல இருக்கா ப்ரோ? என்னோட ஸ்ட்ராட்டஜி இல்லை ப்ரோ, நான் அதாவது யூஸ் பண்ணுறது. ஸோ நான் வந்து 2 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன். அது இருக்குது. ஓகே ஓகே ஓகே, அது இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது இருக்குது, பட்டு நான் வந்து அது பில்ட் பண்ணுறது தான் இல்லை. ஓகே ப்ரோ, இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது இருக்குது. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. சொல்லுங்க. இது டெபாசிட் பண்றது ஐஎன்ஆர் எப்படி ப்ரோ? டாலர் சமாதி ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணும்போது நீங்கள் பேங்க்ல இருந்தும் ஸ்ட்ரைட்டாக பண்ணலாம் ப்ரோ, இல்லாட்டி P2P பண்ணலாம், கிரிப்டோவில் பண்ணலாம். வித்ட்ரா நீங்கள் எப்படி டெபாசிட் பண்ணுறீங்களோ அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கோங்க, அதான் சேஃப்டியாக இருக்கும். நீங்க எதுல ப்ரோ டெபாசிட் பண்றீங்க? நானா ப்ரோ, நான் ஃபஸ்ட்டு P2P பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். எனக்கு 2மே ஒர்க் ஆகும் ப்ரோ, நான் 2மே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு ஏன் அதை அகிலன் ப்ரோ கை தூக்கியிருக்காரு ப்ரோ. அகிலன் ப்ரோ சொல்லுங்கள், என்னமோ கை தூக்கிருக்கீங்க. ஓகே ஓகே, சொல்லுங்கள் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, எக்ஸ்எம்எஸ்ல தேர்ட் ஸ்டெப் வந்து வெரிஃபிகேஷன் நாட் வெரிஃபைட் வந்து கேஸ் ரைஸ் பண்ணாலும் அதுதான் கேவைசியா ப்ரோ? தேர்ட் வெரிஃபிகேஷன் ஆதார் கார்டு சப்போர்ட் இருக்குல்ல, அதே மாதிரி நாட் வெரிஃபைட் இல்ல, கேஸ் ரைஸ் பண்ணோம் அப்படின்னு ஏதாவது எக்ஸ்என்எஸ்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, தேர்ட் வெரிஃபிகேஷன் வரலங்கிறீங்களே. ஸோ ட்ரை பண்ணுங்க ப்ரோ. அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியுதா இல்லைங்களா? காண்டாக்ட் பண்ண
அச்சீவ்மெண்ட் பண்ணோம், அதே மாதிரி கேஷ் ரைஸ் பண்ணோம். ம் ஓகே முடியலங்கிறீங்களா? ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி ஓகே ப்ரோ. அதில் அந்த அக்கௌண்ட்டில் எதுவும் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ப்ரோ, இல்லை. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது அப்படின்னா வேறு ஏதாவது ரெண்டாவது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் அப்படியே கேஒய்சி ட்ரை பண்ணுங்கள். ப்ராப்பர் அவங்க சொல்லியிருக்க ஸ்டெப் பை ஸ்டெப் அதில் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா ஓகே ஆயிரும். ஸோ நீங்கள் அதில் ப்ராப்பராக பண்ணி இதில் ஓகே ஆயிடுச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிக்கோங்க. ரோஹித் என்ன கேட்குறாரு, என்ன குரூப் ப்ரோ நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில்? பயாலஜி ப்ரோ. ஓகே ப்ரோ, டைம் லேட் ஆயிடுச்சு. சரி அப்படியே பாய், போயிட்டு வரேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ப்ரோ இது ரெக்கார்டு எப்போ என்ன ப்ரோ? ஜென்ரலாக ஒரு விஷயம் கேட்குறேன்.